श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति। स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்பளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நான்கணவா வண்ணமே நல்கு. शतमखमणिनीला चारुकल्हारहस्ता स्तनभर नमितांगी सान्द्रवात्सल्य सिन्धुः अलकविनिहिताभिर्सृग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. கோதானு கொண்டாடப்படக்கூடியவள் எப்படி கோவிந்தனானவன் கோன்னு சொல்லக்கூடிய ஒரு நா சாமர்த்தியத்துக்கு வாக் சாமர்த்தியத்துக்கு சிறந்தவனோ அதுபோல் வார்த்தாஜாலங்களில் வார்த்தையின் இருக்கக்கூடிய உட்பொருளில் சிறந்து நிற்கக்கூடியவள் கோதாநாச்சியார். வாக்குக்கே அதிபதி சரஸ்வதி தேவிக்கும் பாடம் கற்றுக் கொடுத்தவள் நம் கோதாநாச்சியார். அப்பேற்பட்ட கோதாநாச்சியார் பாடிய திருப்பாவை ஆச்சரியமான பிரபந்தம். ஆழ்வாராதியர்கள் ஒருத்தொருத்தர் ஒரு யுகத்தில் பிறந்தா. இப்போது முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார்னு பார்த்தேன்னா அவள் முதல் ஆழ்வார்கள் என்று கொண்டாடப்படக்கூடியவர்கள் சொல்றா கிருத்தயுகத்தில் இருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வாராதியர்களின் பிறப்பு வெவ்வேறு காலத்தில் இருந்திருக்கு. இப்போ திருமழிசை ஆழ்வார் எடுத்துட்டேன்னா 4500 வருஷங்கள் வாழ்ந்ததா சொல்கிறா. நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா 4500 இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா அவர் பெரிய சித்த புருஷராக இருந்தார்னு சொல்கிறா. ஏதோ ஒன்றும் ரொம்ப முன்னாடி இருந்தார். நம்மாழ்வார் கண்ணன் பரமபதித்து தன்னடி சோதிக்கு ஏழி 48வது நாள் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. 42வது நாள்னு சில பேர் சொல்கிறா. 28வது நாள் கண்ணன் தன்னடி சோதிக்கு ஏழி பிறந்தவர் நம்மாழ்வார். அப்படி பார்த்தேன்னா திருமங்கை ஆழ்வார் கடைக்குட்டி ஆழ்வார். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் காலத்தில் நாயன்மார்களில் ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்ததாகவும் சொல்லுவதுண்டு. ஆதலால் இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆழ்வாராதியர்கள். இப்போது ஒவ்வொரு ஆழ்வார் ஒரு பிரபந்தம் இல்லாட்டா 2 பிரபந்தம் இல்லாட்டா 3 இல்லாட்டா 4 இல்லாட்டா 6 பாடி கொடுத்துட்டு போயிருக்கா. இப்போ நம்மாழ்வார் எடுத்துட்டேன்னா 4 பிரபந்தங்கள் பாடி கொடுத்தார். 4 வேதங்களுக்கு சமமாய் 4 பிரபந்தங்கள் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி அப்படின்னு 4 பிரபந்தங்கள் 4 வேதத்துக்கு சமமாக பாடி கொடுத்துட்டு போனார். இதே திருமங்கை ஆழ்வார் இது 4 பாடினது நம்மாழ்வார். திருமங்கை ஆழ்வார் பாடினது 6 வேத அங்கங்களுக்கு சமமாக 6 தமிழ் பிரபந்தங்கள். பெரிய திருமொழி பெரிய திருமடல் சிறிய திருமடல் திருவெழுக்கூற்றிருக்கை திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் 6 பிரபந்தங்கள் திருமங்கை ஆழ்வார் இயற்றினார். திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதின்னு திருமழிசை ஆழ்வார் இயற்றினார். ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. பெரியாழ்வார் 2 பிரபந்தங்கள் பாடினதா பிள்ளலோகாச்சாரியார் பட்சம் சொல்லுவா. திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழின்னு. தேசிக சம்பிரதாயத்தில் திருப்பல்லாண்டுங்கிறது பெரியாழ்வார் திருமொழிக்குள்ளேயே வருவதால் வெறும் பெரியாழ்வார் திருமொழி பாடி கொடுத்ததா சொல்லுவா. இப்போ ஆசுரங்களுடைய எண்ணிக்கை ஒன்று தான். அதை ஒன்றா வைக்கிறதா 2ஆ பிரிக்கிறதாங்கிறது தான் ஒரு கேள்வி. அடுத்தது மதுரகவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு பாடி கொடுத்தார். திருவரங்கத்தமுதனார் ராமானுஷன் மீது ராமானுஷன் நூற்றந்தாதி அப்படின்னு பாடி கொடுத்தார். முதல் 3 ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தர் ஒரு நூற்றந்தாதிகள் இயற்றினார்கள். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி. கிட்டத்தட்ட எல்லா ஆழ்வாரும் அடங்கிட்டாளா? அடுத்து இப்போ இவ்வளவு ஆழ்வார்களில் அந்த கோஷ்டியில் ஒரே ஒரு பெண்மணி ஆண்டாள். ஆண்டாள் பாடி கொடுத்தது 2 பிரபந்தங்கள் 143 பாசுரங்களோடு கூடிய நாச்சியார் திருமொழி என்னும்
30 பாசுரங்களோடு கூடிய திருப்பாவை. அதனால் பிரபந்தங்கள் இவ்வளவு இருக்குது. ஒரு பிரபந்தத்துலேயும் 10, 11, 100, 200, 500, 1000 அப்படிங்கிறதுல பாசுரங்கள் இருக்குது. சேர்த்து போட்டால் இவ்வளவு பிரபந்தங்கள், சேர்த்து போட்டால் 12 ஆழ்வார்கள், சேர்த்து போட்டால் இவ்வளவு 1000 பாசுரங்கள்னு சொல்கிறோம். இவ்வளவு 1000 பாசுரங்கள் இருந்த போதிலும் ஒருவனுக்கு வாழ்நாளில் எல்லாம் கற்றுவிட முடியுமா, கற்றிருக்க முடியுமா என்று கேட்பது கடினம்தான். கற்றிருப்பதுங்கிறது நான் சொல்கிறது மனப்பாடமாக சொல்கிறதுங்கிறது இல்லை. ஏன்னா மனப்பாடமாக சொல்கிறவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எங்கேயாவது ஒரு லட்சக்கணக்கில் இருப்பாள். திருப்பாவையாவது மினிமம் தெரியும் எல்லாருக்கும். அதனால் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை, திருப்பாவை தெரியும். ஆனால் இப்போ கோவில்களுக்கெல்லாம் போகிறேள், திருவல்லிக்கேணி போகிறேள், காஞ்சிபுரம் போகிறேள், மேலக்கோட்டை போகிறேள், திருப்பதி போகிறேள், மன்னார்குடி போகிறேள், உப்பிலியப்பன் கோவில் போகிறேள், திருவள்ளூர் போகிறேள். இங்கே இருக்கவாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு 4000 அத்துப்படி, அதாவது புஸ்தகமே வச்சுக்க வேண்டாம், 4000ம் அத்துப்படி. அதனால் கத்துண்டாளான்னு கேட்டால் அது பெரிய விஷயம் இல்லை. கற்றிருக்கிறார்களான்னு அதன்படி கற்று அதன்படி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் கடினம்தான். மகாத்மா சுதுர்லபா. அதனால் இவ்வளவு பாசுரங்கள், கற்றவர்கள் அநேகம், கற்று இருப்பவர்கள் யார் கேள்வி வந்துடுது. அதுக்கு தான் பெரியவர்கள் என்ன சொன்னால், இவ்வளவு பிரபந்தங்கள் இருக்கே, இவ்வளவு பாசுரங்கள் இருக்கே, இதுலேயே முக்கியம் எதுன்னு கேட்டால் சில பேர் சொன்னால் பகவத் விஷயம்தான் முக்கியம்னா. பகவத் விஷயம்னா என்ன தெரியுமோ? திருவாய்மொழின்னு அர்த்தம். திருவாய்மொழி நம்ம வாய் திறந்து சொல்லக்கூடாதான், ஏன்னா அவ்வளோ உயர்ந்த வார்த்தையும் அது. அதனால் அதை பகவத் விஷயம்னு சொல்லணுமா. அதனால் பகவத் விஷயம்ங்கிற திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடி கொடுத்தார். 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்கள் இருக்கின்றன. அதை நம்ம பிரிக்கும்போது முதல் 10, 2ஆம் 10, 3ஆவது 10ன்னு பிரிப்போம். முதல் 10ன்னு சொன்னால் இப்போ ஒரு 10 பாசுரங்களின் சேர்த்தி ஒரு திருவாய்மொழி, 100 திருவாய்மொழிகளின் சேர்த்தி ஒரு 10. அதனால் இந்த மாதிரி 10 பாடி கொடுத்தார் நம்மாழ்வார். ஸோ 10 × 10 × 10 1000+. அதனால் திருவாய்மொழி சொல்லும் போதே முதல் 10, 4ஆவது திருவாய்மொழி, முதல் பாசுரம் அம்சரே மடனாராயின்னு சொல்லுவா. அப்படிதான் கணக்குண்டு. அதனால் இவ்வளவு பாசுரங்கள் பாடி கொடுத்துருக்கார். உயர்வரன்னு இருக்குது, கண்ணன் அடியினை நமக்கு காட்டும் வெறுப்புன்னு இருக்குது, 10 அடியவர் கிளியவன் இருக்குது, அம்சரே மடனாராயின்னு இருக்குது, என் திருமகள் சேர் மார்பனேன்னு இருக்குது. இப்படிலாம் இவ்வளவோ பாசுரங்கள். பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு இருக்குது, நெடுமார்க்கடிமைன்னு இருக்குது, ஒன்னும் தேவும் உலகும் மத்தும்னு இருக்குது, கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் இருக்குது, சூழ் விஷும்பணி முகில் இருக்குது, கோவில் திருவாய்மொழின்னு அடக்கி அதில் சொல்கிறோம். இவ்வளவு திருவாய்மொழிகள், இவ்வளவு பாசுரம் இருக்குது. ஒருத்தராரோ போய் கேட்டாலாம் வியாக்கியாத்தா கிட்ட, சுவாமி இவ்வளவு 1000 பாசுரம் இருக்குது, சாரமான விஷயம் என்ன சொல்லுங்கன்னாராம். இந்த 1000 பாசுரங்களுக்கும் சாரம் முதல் திருவாய்மொழி. முதல் திருவாய்மொழினா முதல் 10 பாசுரங்களை உட்கொண்ட திருவாய்மொழி. அதுதான் உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், நயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என்மனனே அப்படின்னு தொடங்கக்கூடிய 1, 2, 3ன்னு 10 பாசுரங்கள் வரக்கூடிய சேர்த்தியான முதல் திருவாய்மொழி, முதல் 10 முதல் திருவாய்மொழி தான் திருவாய்மொழிக்கு சாரம்னாராம். சுவாமி அதை படிக்கிறதும் கஷ்டமாக இருக்கேன்னு விட்டாராம். சரி, முதல் திருவாய்மொழிக்கு முதல் திருவாய்மொழி சாரம், முதல் திருவாய்மொழிக்கு முதல் பாசுரம் சாரம். அதனால 1000 பாசுரமும் படிக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம், முதல் திருவாய்மொழி படித்தா போகிறோம். முதல் திருவாய்மொழி படிக்க முடியலன்னா பரவாயில்ல, முதல் திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய முதல் பாசுரத்தை படித்தா போகிறோம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அந்த பாசுரத்தை படித்தா போகிறோம். சுவாமி இதை கூட கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இது சுவாமி இதில் சாரம்னு கேட்டால் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். இதுக்கும் இது குறைஞ்சி வர முடியாது, அவ்வளோதான், ஆயிடுத்து ஒரு வரி. ஆதலால் திருவாய்மொழிக்கு சாரம் முதல் திருவாய்மொழி, முதல் திருவாய்மொழிக்கு சாரம் முதல் பாசுரம், முதல் பாசுரத்துக்கு சாரம் முதல் அடின்னு சொல்லக்கூடிய விதத்தில் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லுவா. 4000 திவ்ய பிரபந்தம். இப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தில் எவ்வளவோ இருக்குது. திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவாய்மொழி, பெரிய திருமொழி, இவ்வளவு இருக்குது. இந்த முழு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் சாரம் எதுன்னு கேட்டால் திருப்பாவையாம். திருவாய்மொழி இப்போ விளக்கிவிட்டா, பெரிய திருமொழி விளக்கிவிட்டா. பாவம் நம்மாழ்வாரம் திருமங்கை ஆழ்வாரம் க்யூவில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்துட்டுருக்க. என்ன சுவாமி நம்மளை பற்றி என்னமோ நாங்கள்லாம் 1000 பாசுரத்துக்கு மேலே பாடிவிட்டு என்ட்ரி வரலான்னு வச்சா கின்னிஸ் புக்கில் நீர் மாட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணுது சொல்லிவிட்டேளே. திருப்பாவை தான் சாரம். திருப்பாவையில் எது சாரம்னு கேட்டா அதுதான் டிசம்பர் 30ஆம் தேதி இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய 15வது பாசுரம். அதனால் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கே சாரம் திருப்பாவை, திருப்பாவைக்கே சாரம் 15வது பாசுரம். அதை விட விடுவோமா கேட்போம். அதுக்கு சாரம் என்னன்னா நானேதான் ஆயிடுக என்கின்ற வார்த்தை தான் 4000 பிரபந்தத்துக்கும் சாரம் நுட்டா. அது என்னங்கிறத பின்னாடி அனுபவிக்க போகிறோம், பார்த்து சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா சாரம்னு சொல்லிவிட்டாலே அது கடினமாக தான் இருக்கும்.
எப்போவுமே சாரம்ங்கிறது கঠিனமாக தான் இருக்கும். ஏன்னா வளவளான்னு சொல்லிடலாம் திருவாய்மொழியை, அதனுடைய சாரத்தை உட்கொண்டு திருப்பாவையின் 15வது பாசுரத்தை சொல்லணும்னா கொஞ்சம் கঠিனம்னு சொல்லுவதால் ருச்சிகரமாக இல்லாமல் இருக்காது. ருச்சிகரமாகவும் இருக்கும், தீர்க்கமாகவும் இருக்கும். பார்த்து அனுபவிப்போம். இப்போது தேசிகன் ரகசியத்திரய சாரத்தில் 2வது அதிகாரம் சார நிஷ்கர்ஷாதிகாரம்னு பேர். அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதபம் தியஜேத் இது சாரதமோத். அதாவது சாரம்னு சொன்னாலே எசென்ஸ்ன்னு அர்த்தம் இல்லையா? சாரம்னா எசென்ஸ். இப்போ நம்ம வேதாந்தங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் விளக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குமா. ஐயா இதெல்லாம் படித்து யூஸே இல்லை. ஏன் சுவாமி அப்படிலாம் கூட வேதத்தில் வெப்பாளான்னு கேட்டால், இப்போ ஒரு என்சைக்ளோபீடியான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்சைக்ளோபீடியாவில் எல்லாம் இருக்கும். நமக்கு எது உகந்ததோ அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு யஜ்யங்கள்லாம் சொல்லியிருக்கா, நம்மளால் பண்ண முடியாது, அதனால் அதெல்லாம் விளக்கிடுவோம். ஆதலால் சில யஜ்யங்கள் சொல்கிறா, அந்த யஜ்யம் பண்ணால் சத்ருக்கள் அழிவாளாம். ஒரு இடத்துல சொல்லும்போது மெனக்கெட்ட ஒருத்தர் கேட்ட, சுவாமி அது என்ன யஜ்யம்னார். அதனால் நமக்கு அந்த யஜ்யம்லாம் வேண்டாமே, தெரியவும் வேண்டாம், தெரிஞ்சுட்டா அது பிரயோஜனமும் இல்லை. ஆதலால் அசாரம் அல்பசாரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். சாரத்தை மட்டும் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கூடாதான். சாரத்தை விட உயர்ந்தது எதுன்னு பார்க்கணுமா. எப்போவுமே ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை தான் எடுத்துப்போம். இப்போ மெனு கார்டு கொடுக்குறா, ஒன்று எடுத்துப்போம். அந்த மெனு கார்ட்லேயே 3-4 கொடுத்துட்டா, யோ இந்த 3 நாளில் எதுப்பா நன்னா இருக்கும் கேட்குறோம் இல்லையா? 3 நாளில் எது நல்லது. அதனால் சாரமான விஷயங்கள்லேயே எது உயர்ந்த சாரம் கம்பேரிட்டிவாக பார்த்தா சாரதபம். இருக்கிறதுக்குள்ள ஒசத்தி சாரதரம். அதனால் ஒசத்தியான சாரமான விஷயம் அதுவான் தேசிகன் சொல்கிறார். அதனால் மற்றதெல்லாம் விலக்கிட்டு வேணுங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோ. அதுபோல் அபிஜான சாகுந்தளம்னு காளிதாசன் எழுதினான். அதாவது காவிய நாடகங்கள்னு உண்டு. காவியம்னு சொன்னாலே பொயட்ரி, நாடகம்னு சொன்னாலே ட்ராமா, பிளே. காவிய நாடகங்களில் சம்ஸ்கிருதக்காரா சொல்லுவா, நாடகம் காவியத்தை விட உயர்ந்ததான். பிளே இஸ் ஆல்வேஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் அ பொயட்ரி. நாடகங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கா. காளிதாசனே 2-3 எழுதியிருக்கான். இவர் எழுதியிருக்கார், பாசர் எழுதியிருக்கார், 5 ஊரூபங்கம், கர்ணபாரம், இதெல்லாம் எழுதியிருக்கார். நிறைய இருக்குது. பவபூதி எழுதியிருக்கார், உத்தர ராமச்சரித்திரம், கிட்டத்தட்ட அது நாடகம் மாதிரி தான் வரும். இவ்வளவு நாடகங்கள் இருந்த பிறகும் காளிதாசனின் அபிஜான சாகுந்தளம் தான் பெஸ்ட் நாடகமா. அந்த பெஸ்ட் நாடகமான அபிஜான சாகுந்தளத்தில் 4வது ஆக்ட், 4வது அங்கத்தில் அந்த ரிஷியானவர் பெண் பிள்ளையான சகுந்தலையை பார்த்து சொல்லக்கூடிய 4 ஸ்லோகங்கள் தான் உயர்த்தினுட்டார். அதனால காவிய நாடகங்களில் நாடகம் சிறந்தது, நாடகங்களில் சாகுந்தளம் சிறந்தது, சாகுந்தளத்தில் 4வது அங்கம் சிறந்தது, 4வது அங்கத்தில் கண்வ மகரிஷி பெண் பிள்ளையை பார்த்து சொல்லக்கூடிய 4 ஸ்லோகங்கள் சிறந்தது. திருவாய்மொழிக்கே சாரம் முதல் திருவாய்மொழி, முதல் திருவாய்மொழிக்கே சாரம் முதல் பாசுரம், முதல் பாசுரத்துக்கே சாரம் முதல் வரி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கே சாரம் திருப்பாவை, திருப்பாவைக்கே சாரம் 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே, 15வது பாசுரம் எல்லே இளங்கிளிக்கே சாரம் நானே தான் ஆயிடுக. இதை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமாக. எதுக்கு சொல்ல வந்தேன் சுவாமி, இதை வச்சுட்டாதான் மற்றதெல்லாம் மறந்து படிக்கவே வேண்டாமே. இப்போ எப்போ இது சாரம்னு சொல்லிவிட்டோமோ அப்படி அர்த்தம் இல்லை. இதுதான் உட்பொருள்னு அர்த்தம். சென்ட்ரல் தீம்னு ஒன்று இருக்க வேண்டாமா? இப்போ ஒரு பெரிய நாடகம் போடுறா, சுவாமி தீம் என்ன? அதுதான் சுவாமி தேடின்னு இருக்கோம், என்ன தீம்னே தெரியலன்னு யாராவது சொல்லுவாளோ. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் தீம் என்னன்னா, ஆப்ஜெக்டிவ் என்னன்னா நானே தான் ஆயிடுக. அப்பேற்பட்ட பாசுரத்தை ஆண்டாள் விவரிக்கின்றாள். இந்த பாசுரம் நிறைய விதத்தால் ஏற்றம் படைத்தது. எந்த விதம்னு பார்த்தா, இது ஒரு வார்த்தாலாபமாக அமைந்துள்ளது. வார்த்தாலாபம்னு சொன்னா கான்வர்சேஷன், சம்வாதம். 2 பேர் பேசிக்கிறாப்புல. இப்போ கவாட்டம் பிரஹரதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அடின்னு சின்ன வயசுல படிச்ச மாதிரி ஞாபகம். யாரு கதவை தட்டுறா? குட்டிலே மாதவஹா அப்படின்னு. அதாவது ஒரு கோபிக ஸ்திரீ கிருஷ்ணரை கொஞ்சம் விளையாட்டு காமிக்கிறா. கிருஷ்ணர் கதவை தட்டுறார். கவாட்டம் பிரஹரதி, யாரு கதவை தட்டுறா அப்படின்னு அந்த உள்ள இருக்கிற பெண் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறா. குட்டிலே மாதவஹா, நான் தான் மாதவன் வந்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். கிம் வசந்தோ, அதாவது மாதவன்னு சொன்னா பூக்களில் பூ பூத்து அந்த வசந்த காலத்தை பிறக்கின்ற பூக்கள்லாம் மாதவஹான்னு பேர். அதனால கிம் வசந்தோ, இவ வேணும்னே மாதவனா, இதுனா வசந்த காலம் கிடையாதே, வசந்த காலமா நீ? கிம் வசந்தோ, நோ சக்ரி, நான் சக்ரி, நான் சக்கரத்தை தரிப்பவன். கிம் குலாலோ, நீ என்ன பானை பண்றவனா? ஏன்னா சக்கரத்தை வச்சுட்டு இருக்கவன் பானை பண்றவன் தான் கூட இல்லையா? கிம் குலாலஹா. அதுக்கு அவர் சொல்றார்,
ந தரணிதரஹா, நான் தான் உலகத்தையே தாங்குபவன், தரணிதரன். த்விஜிஹ்வஹா பணீந்திரஹா அப்படின்னு இவ கேட்கிறா, 2 நாக்கை உடைய பாம்பா நீ? ஏன்னா நம்ம சாஸ்திரப்படி ஆதிசேஷன் தான் பூமியே தாங்குறான். அதனால தான் ராமாயணத்துல சகர ராஜாவின் பிள்ளைகள் 60,000 பேர் அஸ்வமேத யாக்ஞத்துக்குரிய அந்த அஸ்வத்தை தேடி போகும்போது அஷ்டதிகஜங்களை பார்த்துட்டு கீழே மூச்சு விடுறத பார்க்குறா. யாருன்னா ஆதிசேஷன் கீழே இருக்கான். பூமியே தாங்குவது ஆதிசேஷன். அதனால தான் பூமியை தாங்குகின்றபடியால் தான் இன்னைக்கும் நீங்க திருவிடந்தை க்ஷேத்திரத்துக்கு போனேன்னா நித்திய கல்யாண பெருமாள், வராக பெருமாள் இப்படி பூமி தேவியை பிடிச்சுட்டு இருப்பார், காலில் ஆதிசேஷன் இருப்பார். ஏன்னா பூமி தேவி ஆதிசேஷன் மேல இருக்கா. பூமி தேவி ஆதிசேஷன்ல தூக்கி எடுத்து கோரைப்பல்ல வச்சுட்டார், ஆதிசேஷன் கீழே இருப்பார். அதனால த்விஜிக்வஹா பணீந்திரஹா, நான் பூமியை தரிப்பவன் சொன்ன உடனே நீ என்ன பாம்பா அப்படின்னு கேட்கிறாப்புல ஒரு சம்வாதத்தை கிருஷ்ண கர்ணாமிலத்தில் லீலாசுகர் வச்சிருக்கார். இப்படி ஒரு வார்த்தாலாபமாக பாசுரங்கள் அமையும். அந்த காலத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, சட்டுன்னு அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரல. அர்த்தம் என்னன்னா, ஒரு பார்வதி தேவி அம்பாளும் ஸ்ரீ மகாலட்சுமியும் பேசிக்கிறா, வேடிக்கையா பேசிக்கிறா. எங்கடி உங்க ஆத்துக்காரர் கபாலத்தை எடுத்துன்னு பிச்சை எடுக்க போயிட்டாரா அப்படின்னு அம்பாளை பார்த்து லக்ஷ்மி கேட்கிறா. ஆமா ஆமா, அவர் பலிவாட்டிகைக்கு போயிருக்கார் பிச்சை எடுக்கிறதுக்கு அப்படின்னு யோ பதில் சொல்றா. ஏன்னா பெருமாள் தானே பலிவாட்டிகைக்கு யாச்சகம் கேட்க போனார். அதுக்கு யோ பதில் சொல்றா, ஏண்டி உங்க ஆத்துக்காரன்னு எருதையில ஏறி வருவாராம, எங்க போச்சுடி எருத அப்படின்னு கேட்கறா. இல்ல அது பிருந்தாவனத்துல ஒருத்தன் இடையே மாடு மேய்க்க போனோன்னு போயிருக்கான், அவனோட போயிருக்குன்னுட்டா. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை பகவான் தானே மேய்ச்சார். இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாப்ல. உடனே நீங்க சொல்லப்படாது, பார்த்தேளா சுவாமி சண்டைங்கிறது அங்கேயும் வந்துடுத்து 2 பேருக்கு நடுவில். அது அப்படி இல்லை, கவிஞர்களின் அந்த வாக் சாமர்த்தியம் எப்படி 2 பேர் பேசிப்பா. ஏன்னா ஒரு கவிதைங்கிறத சும்மா வெறும்னு எழுதிண்டே வச்சுக்கோ, பெருமாள் உலகத்தை தாங்குகின்றார் நமஹா, இவர் நாமஹா, போர் அடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சண்டை கிண்டை அப்படி சொன்னால்தான் சரஸ்வதி சபதம் லக்ஷ்மி சபதம் ஏதாவது போட்டாதான் ஓஹோ அவளுக்குள்ளேயும் நம்மள மாதிரியே சண்டை இருக்குன்னு தோணும். இப்போ அந்த மாதிரி 2 பேர் பேசிக்கிறா பாருங்க, ஒருத்தருக்கு இவ கேள்வி கேட்டு அவ பதில் சொல்லி, அவ பதில் சொல்லி இவ கேள்வி கேட்டு, இந்த சம்வாதம் போல் அமைந்துள்ளது தான் 15வது பாசுரம். ஏன் சொல்றேன்னா, இது 4000 திவ்ய பிரபந்தத்திலே ரொம்ப டிஃப்ரெண்ட். 4000 திவ்ய பிரபந்தத்துல இந்த 2 பேர் பேசிக்கிற மாதிரி இல்லை, ஒருத்தர் பேசுவா இல்லாட்டா புகழ்ச்சியா இருக்கும். 2 பேர் பேசிக்கிறாப்புல பாசுரம் ரொம்ப கঠিனம். ஆண்டாளே பின்னாடி பட்டி மைந்தது ஒரு காரேறு பலதேவருக்கு ஒரு கீழ்கன்றாய்னு பாடியிருக்காளே ஒழிய 2 பேர் பேசிக்கிறாப்புல பாசுரம் இது. சரி, இந்த பாசுரம் பார்க்கும்போது அது பின்னாடி சொல்றேன் ஒரு அர்த்தமும் என்னன்னு. ரொம்ப முக்கியமான பாசுரம், அதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். எல்லே அப்படிங்கிற ஆண்டாள் 10 பெண் பிள்ளைகளை எழுப்ப போனா, 6, 7, 8 அது ஒரு தினுசு, 9, 10 அது ஒரு தினுசு, 11, 12 அது ஒன்றும் மாடு, இன்னொன்று எருமை. அது பெண்கள் இல்லை, அவளை மீச்சவா, அதாவது அவள் வீட்டில் அவ்வளோ செல்வங்கள். அதனால் 11, 12, 13, 14 ஆயிடுத்து. அந்த 14வது பெண்ணு உங்கள் புழக்கடைன்னு சொன்ன உடனே எழுந்துக்கல. 13வது பெண்ணு இது பேர் என்ன, புள்ளின் வாய் கீண்டானைன்னு சொன்ன உடனே எழுந்துக்கல. இது 15வது பெண். 15வது பெண் ரொம்ப நல்ல பெண், ஆனால் நாசாமர்த்தியம் படைத்த பெண். இப்படியே சொல்லிட்டு சுவாமி, எல்லாத்துக்கும் நாசாமர்த்தியம் தானே இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம் இப்போ. எல்லே அப்படிங்கிறா ஆண்டாள். எல்லேன்னு சொன்னா என்னன்னா ஒரு சம்போதனம். இப்போ நம்ம மதுரை பக்கம்லாம் போனேன்னு வச்சுக்கோங்க, எல அப்படின்பா. என்ன சுவாமி இதெல்லாம் அந்த காலத்து தமிழில் இருக்கான்னு கேட்டால் இருந்திருக்கு, எல்லேன்னு இருந்திருக்கு. எல்லேங்கிற வார்த்தை மருவி எல அப்படின்னு எடுத்து, அது அந்த காலத்தில் இடையர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல், அந்தணர்கள் பயன்படுத்த மாட்டா. ஏன் சுவாமி ஆண்டாள் பயன்படுத்துறா? விஷ்ணு சித்தரின் பெண்ணாச்சுன்னு கேட்டா, அவள் விஷ்ணு சித்தரின் பெண்ணாக இருந்த போதிலும் தன்னை ஒரு இடைப்பெண்ணா நினைச்சுதானே பாடுறா. அதனால அந்த வார்த்தை எடுத்து பாருங்க, எல்லே அப்படின்னு அதை மாத்திக்கிறா. இப்போ நீங்களே பார்க்கணும். இப்போ ஒவ்வொருத்தருடைய தமிழ் ஒரு மாதிரி. இப்போது நான் தெற்குக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, காரைக்குடிக்கு போவேன், அவள் ஒரு மாதிரி பேசுவா, அந்த தமிழ் வேற மாதிரி. இப்போ என்னோட பேசும்போது அவள் என்ன சொல்வா, சுவாமி உங்கள் ஆற்றுல யார் இருக்கா அப்படின்னு கேட்பா. இப்போது அவளுடைய பேச்சில் ஆற்றுலாம் வரவே வராது. அடியேன் பேசுகிறேங்கிறதுக்காக என்னோட பேசும்போது மாற்றிக்கிறா. இப்போ நீங்கள் பார்க்கணும், எங்கள் ஆற்றுக்கு வரையலா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஆற்றுக்கு யாராவது வேலை பார்க்க வந்தா, எங்கள் ஆற்றை சுத்தம் பண்ணிவிடுன்னு சொல்ல மாட்டோம், வீட்டை க்ளீன் பண்ணுமா அப்படி தான் சொல்கிறோம். இப்போ அவளுக்கு புரியிறாப்புல நம்ம பேசுகிறோம், நமக்கு புரியிறாப்புல அவ பேசுறா. ஆண்டாளும் தன்னை இடைப்பெண்ணாக பாட வேண்டும், நினைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மொழியில மாத்தின்ட்டா பாருங்க. ஷீ ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். எல்லே அப்படின்னு சொன்னா, எல்லே அப்படிங்கிறா. எல்லேன்னு சொல்லுவதால் ஒரு உரிமை. இப்போ நீங்க யாரை டேய் அப்படிமா, யாரை டேன்னு கூப்பிடுவேள்?
உரிமையோடு இருக்கவனை சும்மா ரோட்டில் போகிறவன் டே அப்படின்னு கூப்பிட்டா நான் அடிக்க வருவான். ஏன்னா உரிமையோடு ஒரு அன்போடு இருப்பவனை தான் நாம் சம்போதித்து கூப்பிட முடியும் எல்லே அப்படின்னு. நேற்று ஒரு சம்பவம் சொன்னேன். கிடாம்பி ஆச்சான்னு ஒரு ஆச்சாரியன் ததியாராதனம் பண்ணும்போது பாகவதோத்தமருக்கு கழுத்து வலிக்குமேன்னு நினைக்காமல் தீர்த்தம் பரிமாறிவிட்டு அவருடைய ஆச்சாரியனார ராமானுஜர் ஒரு அடி போட்டார். அவர் எப்படி அடி போட்டாராம் தெரியுமா? உடோ நீ இங்கனே செய்யலாமோ அப்படின்னு போட்டாராம். உடோ நீ இங்கனே செய்யலாமோனா இந்த உடோங்கிறதும் சம்போதனம். டே அப்படின்னு சொல்றாப்புல அந்த காலத்துல ஒரு வார்த்தை உண்டாம், உடோ. நன்னா இருக்கே சுவாமி, பயன்படுத்தலாமான்னு கேட்டா படுத்துங்கோ. ஆனா படுத்தினோடனே யாராவது கேட்டா எதுக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லணும். அதாவது உடோன்னு அந்த காலத்தை சொல்லியிருக்கா, அது பயன்படுத்துவா நீக்கு மறந்துடுத்துன்னு சொல்லிட்டேன்னா அது தப்பாயிடும். அதனால உடனே சொல்லணும். கிடாம்பியாச்சானை பார்த்து உடோ என்று எம்பெருமானார் சொன்னதாக எடுக்கிறா வியாக்கியானத்துல. உடோ அப்படின்னாராம், அது சம்போதனம். சம்ஸ்கிருதத்துல ஹே ராம, ஹே ராமௌ, ஹா ஹே அப்படின்னு சொல்லுவா. ஹா சீதே, ஹா லக்ஷ்மண அப்படின்னா மாரீச்சன் ராமர் குரல்ல கத்துறான். ஹா ஹே இதெல்லாம் சம்போதனம். உடோ எல்லே இதெல்லாம் தமிழ்ல சம்போதனம். எல்லே இளங்கிளியே. இப்போ டேன்னு கூப்பிட்டா அது ரொம்ப மரியாதை வார்த்தைன்னு சொல்லிட முடியாது. ஆனா தோழர்களுக்குள்ள அது ஒரு மரியாதை வார்த்தை. ஆண்டாளுக்கு என்ன பயமா, தோழர்களுக்குள்ள இருக்கட்டும், இவன் தோழி தான், என்ன உயிர் தோழி, கேளோடி செய்திலாம் பாடலாம். ஆனா இது திருப்பாவையாச்சே, திருப்பாவையில பாகவதோத்தமர்களை மதிக்க வேண்டுமே என்பதற்காக எல்லே, ஐயோ அவ ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாளோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிவிட்டா இளங்கிளியே உடனே மாத்தின்ட்டா பாருங்க. அதாவது நாம் தவறு செய்தோமாயின் உடனே மாத்திக்க கூடிய பக்குவம் இருக்கணும் பாருங்க. எல்லே இளங்கிளியே, அழகான கிளியே, யங் பேரட் அப்படின்ட்டு. அது என்ன சுவாமி யங் பேரட்னா நிறைய அர்த்தம் சொல்றா. ஒரு கிளிக்கு உண்டான ஏற்றம் தனி ஏற்றம். நம் சம்பிரதாயத்துல குயிலை கொண்டாடுவது வழக்கம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். அழகான வேதம் என்னும் மரத்தில் உட்பொருளாக இருக்கக்கூடிய சாக்கைகளில் அழகாய் ஒரு குயில் அமர்ந்துள்ளது. அந்த குயிலானது நம் திருமாலான ராமநாமத்தை கூ கூ என்று சொல்லாமல் ராம ராமன்னு கூவர் தான் அந்த குயில். அந்த குயிலுக்கு வால்மீகின்னு பேராம். அதனால வால்மீகின்னு ஒரு குயில்னு சொல்றோம். அதே மாதிரி குயில், குயில்னா அழகா பாடும். அந்த காலத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, காக்கஹ கிருஷ்ணஹ பிகஹ கிருஷ்ணஹ கோபூத பிக காக்கையோஹோ வசந்த சமயேதாத காக்க காக்க பிக பிக. சுவாமி இது காக்கா காக்காங்கிறள், வாட் இஸ் திஸ் அப்படின்னா காக்கஹ கிருஷ்ணஹ. ஒருத்தருக்கு எது காக்கா எது குயில்னு வித்தியாசமே தெரியாம போயிடுதான். ஒருத்தர் பார்த்து கேட்டார், ஏன் சுவாமி தெரியாம போயிடுத்துனார். காக்கஹ கிருஷ்ணஹ, காக்கா கருப்பு, பிகஹ கிருஷ்ணஹ குயிலும் கருப்பு, கோபூத பிக காக்கையோஹோ எது பிக எது காக்க எது குயில் எது காக்கா தெரியலையேன்னார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், கவலைப்படாத, இப்போ மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு, வசந்த சமயே தாத்த, கொஞ்சம் வசந்த காலம் வரும், வசந்த சமயே தாத்த, அது ஆன உடனே தாத்த காக்க காக்க பிக்க பிக்க தெரிஞ்சு போயிடும் எது காக்கான்னு. ஏன்னா புஷ்பங்கள் பூத்து அந்த நறுமணம் அந்த புஷ்பங்கள் பூத்துக்குழுங்கிற சந்தோஷத்தை பார்த்து குயில் ததறி இந்த மாசத்துல எவ்வளோ குயில்கள் பாடின்னு இருக்கா நம்ம மெட்ராஸ்ல. அந்த மாதிரி குயில் பாடும். ஆனால் காக்கா பாவம் பார்க்கறத பாடுறத பார்த்துன்னு ஒவ்வொன்று உட்காந்து நம்மளை மாதிரி என்ன மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இது இப்படி பாடுறதேன்னு. அதனால காக்கா எதுன்னு தெரியுமா, குயில் எதுன்னு தெரியுமா. எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு விஷயம்னு பார்த்தால் ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா. குயில் அழகா பாடும், குரல்லாம் அப்படியே MS சுப்பலட்சுமி மாதிரி இருக்கும், அப்படி ஒரு அழகு, அப்பேற்பட்ட குயில். ஆனா குயிலுக்கு இவ்வளவு ஏற்றங்கள் இருந்த போதிலும் கிளியை விட ஒரு படி குறைச்ச. என்ன சுவாமி கிளி பாட்டு நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, குயில் பாட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். வாட் இஸ் திஸ் கிளி பாட்டு? கிளி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு ரெட் ஆக்கி தன் பீக்ஸ் எல்லாம் நல்லா வச்சுன்னு போகும். க்ரீன் கலர் வித் ரெட் பார்டர், இதெல்லாம் நல்ல காம்பினேஷன்லாம் பிரமாதம் கிளிக்கு. ஆனால் பாட்டெல்லாம் ரொம்ப அட்டகாசம் கிடையாது. குயில் மாதிரிலாம் அது மனோதர்மம்லாம் கிடையாது. இந்த இடத்துல காந்திமதியை கொண்டு வரலாம், அந்த இடத்துல தர்மவதியை கொண்டு வரலாம், சூடாமணியை கொண்டு வரலாம், காயத்ரியை கொண்டு வரலாம்லாம் அந்த ராகத்தெல்லாம் அப்படிலாம் கொண்டு வந்து நிறுத்தாது குயில். சாதாரண கிளி, குயில் அதெல்லாம் பண்ணும். இதுக்கு மனோதர்மம்லாம் கிடையாது கிளிக்கு. ஆனால் கிளி என்ன பண்ணும், சொன்னதை கற்றுக் கொடுத்ததை அப்படியே பாடும். அது நம் சம்பிரதாயத்தில் ஏற்றம். இனோவேஷனுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியவா என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை நம்ம சொன்னால் போகிறோம். இல்லை இல்லை அவள் ஒன்று சொன்னா
அது என்னமோ என் மனசுக்கு பிடிக்கல, வேற மாதிரி சொல்லலாமேன்னு போனா அது வேற மாதிரி அனர்த்தத்துல கொண்டு முடியும். ஆதலால் பெரியவா காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளா? சில பேர் சொல்லப்படாது. பிரணவத்தை வாய் திறந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளா? சொல்லப்படாது. ஆதலால் பெரியவா சொல்லி கொடுத்தது அப்பேற்பட்ட ஒரு விஷயம். எல்லே இளங்கிளியே, அப்பேற்பட்ட கிளியேங்கிறா. கிளிக்கு இன்னொரு ஏற்றம் உண்டு. ஆண்டாள் என்ன பண்ணா, கண்ணனை அடைவதற்காக ஒரு குயில தூது விட்டா. மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணிங்கிற அந்த நாச்சியார் திருமொழியில தூது விட்டா. அப்போ அந்த குயிலை பார்த்து சொன்னா, கண்ணன் கிட்ட போய் சொல்லு, கிளியே குயிலே கண்ணன் கிட்ட போய் சொல்லு, நான் அவனை அடையணும்னு நினைக்கிறேன். அந்த குயில் நம்மள மாதிரி கொஞ்சம் குயில். இது எங்கள் தாத்தா நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. எங்கள் தாத்தா கவர்மெண்ட் ஜாபில் சேரணும்னு நினச்சார். கிடச்சுடுத்து. அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாபுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே சுவாமி. கவர்மெண்ட் ஜாப்னா உடனே ஒரு பெண்ணு இந்த 4 பெண்ணையும் ஒருத்தருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். அதனால் அந்த கவர்மெண்ட் ஜாப் அந்த காலத்தில் கிடச்சுடுத்து. அதாவது இம்பீரியல் பேங்க்குன்னு பேர் ஸ்டேட் பேங்க்குக்கு. அது பிரிட்டிஷ் ரெஜிமில் இருந்தது. அப்போ இருந்தபோது டை, பேண்ட்டு, பெல்ட்டு, சாக்ஸு. பாவம் எங்கள் தாத்தாவை பார்த்தா காமெடியாக இருக்கும். பட்டையாக திருமண், கீழே பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டை இருக்கும். அதுக்கு இது அழகு சேர்க்கறதா, அதுக்கு இது அழகு சேர்க்கறதான்னு சொல்லக்கூடிய விதத்தில் பாவம் கிளம்பிவிட்டார். ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, சேர்றதுக்கு முன்னாடி பாட்டிக்கிட்ட போய் சொன்னார், பாட்டி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி கொடுத்து பாட்டின்னார். அதுக்கு பாட்டி சொன்னா, கும்போணத்தில் இருந்தா, டே போய் மதுராந்தகத்தில் போய் கருடன் சேவிச்சுட்டு வாடான்னார். என் பாட்டி கும்போணத்தில் இல்லாத பெருமாளா? யோசிச்சு பாருங்களேன். கும்போணத்தில் பார்த்தேன்னா ஒரு 4 வீடுக்கு 5வது வீடு கோயில் இடம். அங்கே ரேஷியோவே அப்படி தான், 4:1 ஓடுறது அந்த ஊர். இப்படி திரும்பினா ஒரு கோவில். நிறைய பேர் சொல்லுவா, நம்ம ஊருக்கான சொல்லுவோம் சுவாமி அங்கே ஒரு கோவில், அங்கே ஒரு இடத்துல தான் கோவில் இருக்குதுன்னு அர்த்தம். கும்போணத்தில் அப்படி இல்லை. கரும்பாயிரம் பிள்ளையார்னு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கும். அந்த பக்கம் திரும்பினா சிவபெருமான் கோவில் காசி விஸ்வநாதர்னு இருக்கும். இந்த பக்கம் திரும்பினா நாகேஸ்வரன், அந்த பக்கம் பார்த்தா கும்பேஸ்வரன். சரி, பெருமாள் கோவில்னு பார்த்தா இருக்குது சாரங்கபாணி, சக்கரபாணி, ராமசுவாமி, வராக பெருமாள், அது ஒரு பக்கம் திரும்பின்னு இருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே. பாவம் மதுராந்தகத்துக்கு போனார். மதுராந்தகத்தில் போய் கருணாகரன்னு பேர் பெருமாளுக்கு, ராமனுக்கு சேவிச்சார். கருடனை சேவின்ல பாட்டி சொல்லியிருக்கா. கருடனுக்கு பார்த்தாலும் மேலே 2 கை கீழே 2 கை. இவர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுனால பாட்டி சொல்லி வச்சிருக்கா, கீழே 2 கையும் அவசியம்டான்னு. அதனால அந்த கருடனை போய் சேவிச்சுட்டுவான்னு சொல்லியிருக்காளாம். ஆதலால் இந்த குயிலுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அது கேட்டது சம்திங் ஏதாவது கொடு. இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கெலாம் போனேன்னு வச்சுக்கோங்க, இல்லைப்பா நகராஜ் அதை கொண்டா இதை கொண்டாம்மா, சார் எவ்வளவு அவங்கக்கிட்ட கேட்டுக்க அப்படிம்மா. இப்படி சொன்னோன்னா இதெல்லாம் வச்சுன்னு இவாள்லாம் லஞ்சத்துக்காக போராடுறா. இந்த அசடுகள்லாம் சேர்ந்து எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த குயில் கேட்டு தான் ஆண்டாளை பார்த்து, ஆண்டாள் நான் போய் கிருஷ்ணர்கிட்ட உன் காதலை பற்றி சொல்லுவேன், நீ எனக்கு என்ன பதிலுக்கு கொடுப்பேன். ஆண்டாள் புரிஞ்சுட்டா, குயில் இஸ் ஸ்டில் பேச்சுலர் இல்லையா, அது மறுபடியும் அதே ஜாதியில் கல்யாணம் பண்ணி தான் மறுபடியும் குயில் தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் என்ன பண்ணிட்டான்னா, தான் வளர்த்த கிளியை காமிச்சாலாம். என் கிளியை பாருன்னா, ஐயோ அழகாக இருக்கே, நீ போய் பகவான்கிட்ட சொல்லிட்டு வா, உங்கள் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஏற்படுத்துகிறேன். உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வர கூவாய், இன்னமுது பால் சோறு ஊட்டி என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே. ஏன் சுவாமி ஆண்டாள் இந்த வேலையெல்லாம் கூட பார்த்துருக்காளான்னா, அர்த்தம் அதுவல்ல. என்னன்னா கிளிக்கு ஏற்றம் சொல்றா. இதை பார் குயிலே, நீயா போய் பாடாத, என் கிளியை பார்த்துட்டு போ, நான் சொல்லி கொடுத்ததை போய் பாடு. என் கிளிக்கு அமிச்சா அது தான் சொல்லி கொடுத்தது தானே பாடம். கிளி மண்டபம்னு ஸ்ரீரங்கத்தில் உண்டு. அந்த காலத்தில் கிளி வச்சுட்டு இருந்தா, ரங்கா அப்படின்னா ரங்கா ரங்கா ரங்காங்க, அது நம்ம சொன்னதையே மறுபடியும் சொல்லும். அதுதான் அந்த கிளிக்கே ஏற்றம். அதுபோல் நாம் ஆச்சாரியர்கள் கற்றுக் கொடுத்து சிஷ்யர்களைப் போல் இருக்க வேண்டும். ஏன்னா சிஷ்யர்கள் எப்படின்னா, ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லணும். ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம் பாடினார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவாமூலகும் கடந்து அப்பா முதலாயன் அளப்பரியவார முதை அரங்கமேய வந்தடனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னர் திருமங்கையாழ்வார். கடைசி ஆழ்வார் திருமங்கையாழ்வார். கடைசி ஆழ்வாரான திருமங்கையாழ்வார் பாடின கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அந்த கடைசி பிரபந்தத்தில் இருக்க பாசுரம் தான் குறுங்குடியுள் முகிலைங்கிற பாசுரம். அதில் சொல்றார், திருத்தங்காவில் வெக்காவில், திருத்தங்கான்னு சொன்னா விளக்கொளி பெருமாள்னு பேர். இன்னைக்கும் நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா திரு வெக்கா, வெக்கனை துயின்றான் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இன்னொரு பக்கம் திருத்தங்கா, திருத்தங்கான தீப பிரகாசன் பெருமாளை பற்றி தேசிகன் சரணாகதி தீபிகா அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். அந்த பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார்.
பெருமாள் சந்நிதியோட ஒட்டி தான் தூப்புல் அக்ரஹாரம்னு பேர். சுவாமி வேதாந்த தேசிகன் அவதரித்த அக்ரஹாரம் தூப்புல் அக்ரஹாரம். தூய புல் தூப்புல். தூப்புல் அக்ரஹாரத்தில் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் அவதரித்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அந்த தேசிகனை நினைச்சுண்டு பாடுறாப்புல பாசுறோம். ஏன்னா திருமங்கையாழ்வார் என்ன சொல்றார், திருவெக்காவில் திருத்தங்காவில் திருமாலை பாட கேட்டு நான் ஒரு கிளியை பார்த்தேன், அது திருத்தங்கால இருக்க போகிறது, திருத்தங்கால இருக்கக்கூடிய பெருமாளை பாடுறது, அப்பேற்பட்ட கிளியை நான் வளர்த்தேன், வளர்த்ததனால் பயன் பெற்றேன், வருக. இனிமே தானே தேசிகன் பிறக்க போறார், வருக வென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருமங்கையாழ்வார் பாசனம் தேசிகன் பிறக்க போறதுக்கு காரணமா சொல்றார். ஏன் சுவாமி தேசிகனை இவர் கிளின்னு சொல்லிண்டாரே, திருமங்கையாழ்வார் தேசிகன் பிறக்க போறார் கிளின்னுட்டார், தேசிகன் தன்னை கிளின்னு ஒத்துக்கணுமே. இப்போ இவர் சொல்லிவிட்டார், அவர் ஒத்துக்கணுமேன்னு கேட்டால் தேசிகன் ரகசியத்திரை சாரத்தை எடுக்கிறார். எங்கள் ஆச்சாரியன் எனக்கு மாமா தான், எங்கள் மாமாவுக்கு கிடாம்பி அப்புள்ளார்னு பேர். அந்த அப்புள்ளார் நிறைய அர்த்தங்கள் கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த அர்த்தத்தை நான் புதுசாக சொல்லலை, ஒரு கிளி போல் என்னை வளர்த்தார். என்னை எங்கள் மாமா அப்புள்ளார் ஒரு பாலூட்டி வளர்க்கும் கிளியை போல் வளர்த்தார்னு சொல்கிறார். சததூஷணின்னு ஒரு கிரந்தம், சததூஷணியில் அத்வைதத்துக்கு கண்டனமாக ஒரு 100 கண்டனம் எழுதியிருக்கார். எழுதிட்டு சொல்கிறார், இந்த கிரந்தத்தை நீ ஜெயிக்கணும்னா ஒரு வாதத்தில் என் கிரந்தத்தை கிளி மாதிரி படிச்சுவிட்டு ஒப்பிச்சு விடும், எங்கே காம்படிஷனில் போனாலும் நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிவிடு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், ஒரு கிளி கற்றது போல் நீ செய்ய வேண்டும் விட்டார். அப்பேற்பட்ட உயர்ந்த கிளியை எல்லே இளங்கிளியே. இன்னும் 2 வாரத்தை ஆயிருக்கு இன்றைக்கி பாசுரத்தில். சுவாமி இந்த வேகத்தில் போச்சுன்னா நாளைக்கு இன்ஸ்டால்மெண்ட்டை தான் முடிக்கணும். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. அதாவது ஆண்டாள் சொல்கிறா, இவ்வளவு நாள் நான் போற்றிட்டேன், கிளி கிளி அழகா இருக்கேன் நன்னா இருக்கேன் அதெல்லாம் சொல்லிவிட்டேன், இன்னுமா இதை கேட்டுவிட்டா நீ தூங்குற. எப்பவுமே புகழ்ச்சின்னு வந்துவிட்டா கொஞ்சம் கழுத்து தூக்குவோமோனோ. அதாவது ஒரு சம்ஸ்கிருத கவிஞர் சொன்னார், எறும்பு பாடிவிட்டா கூட எறும்புன்னு விட்டா அது அப்படி அது ஹைட்டுக்கு தலையை தூக்குமா அப்படின்னு இப்படி தூக்குமா. ஒரு ஒரு புகழ்ச்சின்னு இருந்துவிட்டாலே நமக்கு நன்னா தானே இருக்குது கேட்கறதுக்கு. சுவாமி ரொம்ப நன்னா சாதிக்கிறார் அப்படின்னா நமக்கு உபன்யாசகர்கள்லாம் புலநடக்கம்லாம் இல்லை சுவாமி அப்படிலாம் இருக்குன்னு எவராவது ஒருத்தர் சொல்லிவிட்டார்னா அவர் சாக்ஷாத் பகவானுக்கு சமானம் தான். நமக்கே யாராவது புகழ்ச்சி பண்ணிவிட்டா, அதனால தான் புகழ்ச்சியெல்லாம் செய்யக்கூடாது. நான்லாம் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதோ இல்லாட்டா நிறைய பேர் என்ன பண்ணுவான், இந்த பத்திரிகையெல்லாம் போடும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவா, சுவாமி உங்கள் பேரை போட்டுருக்கோம், முன்னாடி என்ன போடட்டோம்பா, முன்னாடியும் ஒன்றும் வேண்டாம் பின்னாடியும் ஒன்றும் வேண்டாம. ஏன்னா அவளுக்கு என்னென்னா பிரவச்சன சிகாமணி, பிரவச்சன புயல் புரட்சி இது பண்ணிவிட்டார், நான் ஒன்றும் பண்ணல இதெல்லாம் போட்டுவிட்டா இப்போ என்ன ஆயிடுது. உபன்யாசத்தில் விஷயம்தான் முக்கியமே ஒழிய உபன்யாசகர் முக்கியமே கிடையாது. ஏன்னா அவர் விஷயத்தை சொல்ல வந்திருக்கார். இப்போ என்ன ஆயிடுத்து, அந்த உபன்யாசகர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோமே ஒழிய விஷயத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறோம் இல்லையா. விஷயம் தானே நமக்கு அதில் முக்கியம். ஆதலால் அவர் புயலாக இருந்தா என்ன, காற்றா இருந்தா என்ன, ஹரிக்கேனா இருந்தா நமக்கு என்ன, ஆதலால் நமக்கு அது விஷயம் என்ன. ஆதலால் எல்லே இளங்கிளியே உன்னை நான் போற்றி விட்டேனே பெண்ணே, கொஞ்சம் புகழ்ச்சி செய்வதால் நீ கொஞ்சம் கழுத்தியாவது தூக்க வேண்டாமா, இன்னும் உறங்குதியோ, இதை கேட்டுண்டோ நீ தூங்கறிய இன்னும் உறங்குதியோ. காலங்கார்த்தால 4 மணிக்கு நிசப்தமாக இருக்கிற வேளையில் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. உள்ள இருக்கிற பெண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏண்டி காலங்கார்த்தால மார்கழி மாசத்துல 4 மணிக்கு வீட்டு வாசல்ல ஓன்னு இப்படி யாராவது பாடுவாளா, சில் என்று அழையேல் மின் அப்படின்னு உள்ள இருக்கிற பெண் பதில் சொல்றா. அது எப்படி படிக்கணும்னா, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு முதல்ல பெண் சொல்றா. உள்ள இருக்கிற பெண் சில் என்று அழையேல் மின், ஐயோ காலங்கார்த்தால ஏண்டி கத்துற அப்படின்னு அவ பதில் சொல்றா. பாசுரத்தை நீங்க அப்படி படிக்கணும், எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ ஜில் அழையேல் மின் நங்கை மீன் போது அப்படி இல்லை. எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, உள்ள இருக்கிற பெண் சில் என்று அழையேல் மின், காலங்கார்த்தால கத்தாதீங்களே அப்படின்னு அவ பதில் சொல்றா. ஆனா உள்ள இருக்கிற பெண்ணுக்கு பயம் வந்துருச்சு. நல்ல படிச்சவோவோ ஏதோ நமக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக ஆண்டாள் வந்தவ நம்மளை கிளி கிளிலாம் பாடின பிறகும் நம்ம அவளை வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டோமே, இப்ப என்ன பண்றது, அவ தப்பா எடுத்துன்ற போறா, பாகவதோத்தம ஸ்திரீயாச்சே. நங்கை மீர், யோ நீங்க நல்ல பெண்கள்டி, ஏண்டி காலங்காலத்தால படுத்துறேள், நல்ல பெண்களே ஏண்டி படுத்துறேள். இப்போ மாத்தியும்ட்டா பாருங்க, முதல்ல ஏன் படுத்துறேள்னு சொன்னா அடுத்த வார்த்தை நங்கை மீர்னு போட்டுட்டா. ஐயோ குணப்பூர்த்தி நிறைந்த பெண்களே ஏன் காலங்கார்த்தால படுத்துறேள், நங்கை மீர் போதருகின்றேன்.
வல்லே உன் கட்டுரைகள், வல்லே உன் கட்டுரைகள். வெள்ள இருக்க பெண் ஆண்டாள் சொல்றா, வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். நீ பேசுவடி, உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் யாருக்குடி வரும்? நீ நன்னா பேசுவ, நீ ரொம்ப ஐயோ உன்னோடலாம் பேசியே ஜெயிக்க முடியாது அப்படின்னு வெளில இருக்கிற பெண் உள்ள இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்றா. உள்ள இருக்கிற பெண் பார்த்தா, இப்படி பார்த்தேன்னா இது கிட்டத்தட்ட கொழாடி சண்டை மாதிரி இருக்கும். இவ ஒன்று சொல்கிறோம், அவ ஒன்று சொல்ல, இவ ஒன்று சொல்ல. ஏன் சுவாமி, கொழாடி சண்டையெல்லாம் யாராவது பாசுரமாக எழுதுவாளான்னா இது வரைக்கும் கொழாடி சண்டை தான். இனிமே தான் அது பாசுரம் ஆக போகிறது. உள்ள இருக்கிற பெண் பார்த்தா, இந்த மாதிரி நம்ம வார்த்தாலாபத்தை வளர்த்துட்டே போனா எப்போ இது முடிவடைகிறது? உடனே உள்ள இருக்கிற பெண் சொன்னா, சரி விட்டுள்ளாண்டி, அந்த தப்பு நான் தான் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நானே தான் ஆயிடுக. சரி நான் தான் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நானே தான் ஆயிடுக. இங்க தான் ஆண்டாள் திருப்பாவை ஒரு தராசுல தூக்கி மற்றைய பிரபந்தங்கள் எல்லாம் ஒரு படி இறக்கி எங்கேயோ கொண்டு நிறுத்திட்டா. அதுலேயும் அந்த 15வது பாசனம் எப்பவுமே நம்ம பெல் ஷேப்ட் கர்வ்னு ஜெட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டியில் ஒன்று படிப்போம். இப்படி மேலே உச்சியை தொட்டுட்டு வந்துடும். அந்த மாதிரி 15வது பாசுரத்தில் அந்த வரி நானே தான் ஆயிடுகன்னு எங்கேயோ போயிடுத்து. பாவம் நம்ம ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் கீழே மேலே பார்த்துட்டு இருக்கா, ஐயோ என்ன ஹைட்டுக்கு போயிடுத்தியா, அந்த மாதிரி ஒரு வரி நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. நானே தான் ஆயிடுக. அதுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் பெரியவா சொல்றா தெரியுமா? திருப்பாவையில் திருப்பாவையாம் இப்பாசுரம், திருப்பாவையில் திருப்பாவையாம் இப்பாசுரத்தில் திருப்பாவை வரியாமிரே நானேதான் ஆயிடுகன்னு பெரியவாள்லாம் அழுதுண்டே இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்படியா ஒரு பெண்மணி அர்த்தம் சொல்லுவோம்? இவ்வளவு அழகா கூட அர்த்தம் சொல்லியிருக்காளேன்னா. நான் 2012 நவம்பரில் இந்தோனேஷியா போனேன், 13 இந்தோனேஷியா போனேன். போயிட்டு அங்கே எப்படின்னா ஏர்போர்ட் ஒரு தினசு ஒரு தூரம், நான் தங்கின வீடுலேருந்து கிளம்பி டிரைவர் கொண்டு இறக்கணும். டிராஃபிக்னா டிராஃபிக் ஜக்கார்த்தாவில். சரி ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். கிளம்பினா அது இன்ச் பை இன்ச் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஜானவாச ஊர்வலம் தான் சுவாமி, எப்போ போய் நம்ம சேர போகிறோம், அதுக்குள்ளே கிளம்பிடும் போல இருக்குது. ஏன்னா இந்தோனேஷியா வழியாக மலேசியா வழியாக தான் போகும் ஃப்ளைட்டு. அது சில நேரங்கள் சேர்ந்துடும், சில நேரம் அப்படியே நின்றுடும். இப்போ பார்த்தேன்னா இப்போல்லாம் ஃப்ளைட்டு காணாமல் போயிடுதுங்கிறா. பொதுவாக என்ன ஆகிடும், ஃப்ளைட்டில் நம்ம போனால் சாமான் காணாமல் போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாமி மை லக்கேஜ் இஸ் ஐ ஹவ் நாட் ரிசீவ்ட், உடனே எழுதி கொடுத்துட்டு வருவா, ப்ளீஸ் பிரிங் மை லக்கேஜ்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா அது சில டைம்ஸ் ஃப்ளைட் மாறிடும். என்ன ஆகிடுவா, இவ டேக் பண்ணுவா, டேக் பண்ணும்போது அது வேறு ஃப்ளைட்டுக்கு போயிடும். கனெக்டிங் ஃப்ளைட்ஸாக இருந்துவிட்டானே வேறு ஃப்ளைட்டுக்கு போயிடும். டோன்ட் வரி, இன் 3 days டைம் இட் வில் ரீச் யூ அப்படின்னு சொல்லிடுவா. லக்கேஜுக்கு எழுதி கொடுத்துட்டு வர்றது தான் வழக்கம். இப்போல்லாம் எப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு போனால் ஃப்ளைட்டே காணலை சுவாமி, தேடுறோம் தேடிகிட்டே இருக்கோங்கிறா. இந்த மாதிரி பாருங்க எப்படி இப்போல்லாம் ஃப்ளைட்டு தேடுறது. இதில் ஒருத்தர் சொன்னார், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் திஸ் தட்டுன்னு. நான் சொன்னேன், இவ்வளோ டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கே. 43 நாடுகள் சேர்ந்து அந்த தொலைஞ்சு போன ஃப்ளைட்டை தேடினா ஒரு துளி கிடச்சிதா? எங்கேயாவது அது என்ன சத்தியலோகம் பிரம்மா லோகத்துக்காக போயிருக்கோம்? எங்கே இடிஞ்சு போயிருந்தாலும் உடஞ்சி போயிருந்தாலும் பூமியிலையோ கடல்லையோ இருந்திருக்கணும். 43 நாடுகள் எல்லாம் அதில் பார்த்தேன்னா பிரம்மாண்டமான நாடுகள்லாம் சேர்ந்து புது புது டெக்னாலஜி, வி வில் ஜூம் இட், வி வில் டூ லேசர் டெக்னாலஜி, ரெடார் எல்லாம் சொல்கிறான், ஒன்றும் காணலை. அதனால் ஃப்ளைட்டே காணாமல் போயிடுறது. ஏதோ அப்பி தப்பி என் ஃப்ளைட் சேர்ந்து பிடித்தன்னைக்கு. அதனால் இந்தோனேஷியாவுக்கு போயின்னு இருக்கேன். அன்னைக்கு வண்டியில் போகும்போது திடீர்னு வண்டி நிறுத்திவிட்டான். ஏன்னா முன்னாடி இருக்கிறது ஒரு எஸ்யூவி, அது மேலே இடிச்சுட்டானோ அவன் இடிச்சா, எனக்கு ஒன்றும் புரியல. சட்டுன்னு ஒரு ஜர்க் இருந்தது. சரிப்பா அப்படின்னு அவன் பானை, ஐயோ நம்ம ஊர் சண்டை, அவன் இருக்கிற சஹசிரநாமெல்லாம் பண்ணி திட்டுவானே நம்ம ஊரில், அந்த சஹசிரநாமம் பண்ணி இவன் திட்டி அவன் ஒரு அடி போட்டு இவன் ஒரு அடி போட்டு கை கலப்பாயி நம்ம அது நடுவில் போய் நம்ம அதுக்கு ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இடித்தவாளும் கொடுக்க மாட்டா, இடி பட்டவாளும் கொடுக்க மாட்டா, நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். அதனால நான் நினச்சேன், ஐயோ இது வேற. அங்கே எப்படின்னா மொழியும் புரியாது. இதில் என்ன ஆகிடும், இந்த மொழி புரியாத ஊருக்கு போயிட்டா அது ஒன்று. இப்போ நம்ம தெலுங்கு தமிழ்லாம் எப்படியோ சமாளிச்சுடலாம். நேனு தூங்குன்னானு ஏதாவது சொல்லிவிடலாம். நம்ம தமிழ் வார்த்தையே போட்டு உந்தானுன்னு சொல்லிவிட்டா தெலுங்காயிடுறது, அப்படி வச்சுக்கலாம். இது அது மொழியே இல்லை, வேற பாஷான்னு பேர் அவளுக்கு மொழியே. அதனால இனிமே நம்ம பாஷாங்கிற வார்த்தையை அவள் பாஷான்னு சொல்கிறா. பாஷான்னு சொன்ன வார்த்தையை நம்ம எங்கே கத்துண்டு எங்கே நம்ம கிரகிக்க முடியும்? இது உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கா, அது ஏதோ பேசுறது, ஏதோ பேசுறா. ஐயோ என்னவோ சண்டை, கை கலப்பு சண்டை, ஒருத்தர் குனியரா, அவளை பார்த்து இப்படி குனியறான், அவன் அப்படி குனியறான். பெரிய சண்டை. நம்ம போய் சேர்றதுக்கு வழியில் திரும்பி போன மச்சான், திரும்பி வந்தான் பூமலத்தோட, திரும்பி போக வேண்டியதுதான் நினச்சேன். அப்போ எங்கள் டிரைவர் உள்ளே உட்காந்துருந்தான். அவனை பார்த்து கேட்டேன், வாட் ஃபைட் அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரி இங்கிலீஷ் தெரியும். அவனுக்கு பகவான் நாக் சாமர்த்தியம் கொடுத்துருக்கார். தேசிகன் நாக்கில் உட்காந்துருக்கார், நல்ல நாக் சாமர்த்தியம். இங்கிலீஷ் அவன் கொஞ்சம் பேசுவான். அதனால சொன்னான், நோ ஃபைட் அப்படின்னா. நோ ஃபைட், யூ ஃபைட் நோ அப்படின்னு. இல்லை அவன் சொன்னான்,
அவன் என்ன சொன்னான்னா, இவன் கொண்டு அவன் இதில் இடிச்சானா, அவன் கொண்டு இதில் இடிச்சானாங்கிறது இல்லை. இறங்கினவன் சொன்னானா, அது என் தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சுடுன்னு சொன்னானா. இவன் சொன்னானா, இல்லைப்பா அது என் தப்பு தான், என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லியிருக்கான். இது நம்ம ஊரில் மாற்றி நடக்கும் இல்லையா? இது ஒன் தப்பு, நீ ஏன் இப்படி வந்த அப்படின்னு கேட்பான். அங்கே எப்படின்னா என் தப்பு. அப்போ தான் தெரிஞ்சுது, நானே தான் ஆயிடுக, நான் தான் தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோயேன். பாருங்களேன், அந்த பாசுரத்தின் அரங்கேற்றம் மதுரையில் நடக்காது. ஏன்னா இப்போ மதுரை திருநெல்வேலி பக்கம் போனால் எல்லாரும் அருவாளோட தான் கையில் சுற்றின்னு இருக்கா. இதே நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு போனேன்னா அந்த இடத்துல நானே தான் ஆயிடுகிறதுக்கு பாசுர அர்த்தம் என்ன அழகா இருக்கு. நானே தான் ஆயிடுக, என்ன அழகான அர்த்தம் சொன்னா. இது பரதனுடைய சரித்திரம் நீங்க பார்க்கணும். பரதன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிட்டியபிள் கேரக்டர்ஸ் இன் ராமாயணா. ஹி வாஸ் விக்டிமைஸ்ட் ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் ஹிஸ் ஓன். அவனா ஒரு தப்பும் பண்ணலை, ஆனா எல்லாரும் அவனை தூஷிச்சுட்டா. சீதையெல்லாம் பாவம், அவளை பார்த்து நான் பாவமே பட மாட்டேன். ஏன்னு கேட்டா, ராமரோட சௌக்கியமா இருந்தா. ஏதோ ஒரு கடைசி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ராவணனுடைய ஊருக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டா, அவ்வளவுதான். ராமனும் சீதை பிரிஞ்ச போது தான் கஷ்டப்பட்டார். ராமருக்கோ சீதைக்கோ லக்ஷ்மணனுக்கோ கூட நம்ம பரிதாபம் கூடாது. பரதன் ஒருவனுக்கு தான் பரிதாபம். யோசிச்சு பாருங்கோ, அவன் ஒரு நாள் ராமருக்கு தீங்கு நினைச்சது கிடையாது, நல்லதே தான் நினைச்சிருக்கான். அப்பேற்பட்ட பரதன் மாமா வீட்டுக்கு போயிருப்பான். மாமாவுனா கேகே தேசம். கேகே தேசம்ங்கிறது டுடேஸ் ஆப்கானிஸ்தான், நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பஞ்சாப். அதுக்கு தான் கேகே தேசம்னு பேர் திரேதாயுகத்தில். அங்கே இருந்தவர் தான் அஸ்வப்தி மகாராஜா. கேகேயிக்கு ஒரு அண்ணா இருந்தான். அந்த அண்ணா பரதன் மேலே ரொம்ப என்ன மருமானோன்னோ, அதனால ரொம்ப ஒரு பிரீத்தி. உடனே கல்யாணம் ஆனோன்னு, யூ ப்ளீஸ் கம் டு மை பிளேஸ். அந்த காலத்தில் ஆப்கானிஸ்தான் வாஸ் அ சேஃபர் பிளேஸ் போல இருக்கு. அதனால அங்கே போயிட்ட உடனே இது கச்சதா மாதுல குலம் பரதேன ததா நகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீத பிரீத்தி புரஸ்கிருதான்னு சத்ருக்னனையும் கூட்டின்னு போயிருக்கார். இந்த ராமர் எப்படி லக்ஷ்மணன் இல்லாமல் நகரமாட்டாரோ, இந்த பரதன் சத்ருக்னன் இல்லாமல் நகரமாட்டார். பாவம் அவ அங்கே போய் செட்டில் ஆயிட்டா. அந்த சமயத்தில் தான் தசரதன் தம் பிள்ளையான ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறார். சுமந்திரனை கூட்டு சொல்றார், சுமந்திரா ராமருக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு ஏற்பாடு பண்ணிவிடும். அதுக்கு சுமந்திரன் சொல்றார், பரதன் இல்லையேண்ணா இந்த சமயத்தில் போய் பண்ணலாமான்னு. அதுக்கு அவர் சொல்றார், கிம்னு சித்தம் மனுஷானாம் அனித்யமிதி மேமதம். மனுஷா புத்தி எப்படி மாறும்னு தெரியலடா, பரதன் வரத்துக்குள்ள பண்ணணுங்கிறார். அப்பாவுக்கு பிள்ளை எண்ணம் புரிஞ்சுந்தானே இப்படி சொல்லியிருப்பாரா? அப்பா கூட பிள்ளையை புரிஞ்சுக்கலையே. கைகேயி யோ என் குழந்தை ராமருங்கிறார். அந்த கைகேயிக்கும் ராமருக்கும் இந்த பிணைப்பு, அந்த ஒரு மாத்ருபாவத்தை சொல்றார் கம்பர். சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் போய் சீதையை பார்க்குறார். சேவிச்சுட்டு வரும்போது சீதையை கிட்ட கேட்குறார், அம்மா நான் ராமர் கிட்ட போய் ஏதாவது அடையாளம் சொல்லணுங்கிறார். உடனே சூடாமணி ஹேர் கிளிப் எடுத்து கொடுக்குறா. இந்த ஹேர் கிளிப் எடுத்து கொடுத்தோன்னே அவர் சொல்கிறார், அம்மா இந்த ஹேர் கிளிப் எங்கள் ஊர் பாண்டி பஜாரில் கூட கிடைக்கிறது, இதெல்லாம் வேண்டாமா, வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்படி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சீதை சொல்கிறா, ஐயோ நானும் ராமரும் கல்யாணமாகி அயோத்தியாவில் பால்கனியில் உட்காந்துட்டு இருந்தோம். பால்கனியில் உட்காரும்போது அழகான பெண் கிளி கிடுகிடுன்னு பறந்து என் மடியில் உட்காந்துடுத்து. ஐயோ எனக்கு ஒரே ஆசையாக இருந்தது அந்த பெண் கிளியை பார்த்துட்டு. அது கொஞ்சம் உடனே ராமரை பார்த்து கேட்டேன், எனக்கு ஏதாவது இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. அது ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ மிருகங்களுக்கும் சேர்த்து ஜாத்தகர்மா நாமகர்மாலாம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அப்போ ராமர் சொன்னார், எனக்கு பிடிச்ச பேரை வையினார். சீதைக்கு ஐயோ என் பேர் சீச்சி எது அப்படின்னு, பிடிச்ச பேருன்னு சொன்னேன். ஐயோ என் பேர் இல்லையா, யார் அது அப்படின்னு கேட்டா. ஏன்னா அவளுக்கு பயம், மாமனார் ஒரு மாதிரி 350 இருக்கு பத்னிகளோட, இவரும் கொஞ்சம் மாறிவிட்டாரோன்னு. என்ன சுவாமி யாருன்னு கேட்டார். எங்க அம்மா கைகேயி பேரை வையின்னு சொன்னாராம் ராமர். அம்மா யாரு? கௌசலை. தெரியாதா சீதைக்கு? எங்க அம்மாவை விட உயர்ந்த எங்க அம்மாவான கைகேயி பேரை வையின்னு சொன்னாலாம். சீதை கண்ணில் தாரதாரையா தண்ணியா. இப்படி கூட பெற்ற தாய்கிட்ட இல்லாத அன்பு கூட உமக்கு இருக்குமா அந்த தாய்கிட்டேன்னு. அதை நினைச்சுண்டு சீதை இன்னைக்கு சொல்றா, அன்னைக்கு கிளிக்கிட்ட சொன்னேன்னு. அதனால எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வந்தேன்னா, பரதன் அவ்வளவு மாத்ருபாவத்தோடு கூடியவன். ஆனா பெத்த அம்மா கைகேயிக்கு புரியல, ஐயோ நம்ம குழந்தை சொத்துக்கு ஆசைப்படுற குழந்தை இல்லையேடி. இருந்திருந்தா அந்த எண்ணம் ராமரை காட்டுக்கு அமிச்சிருப்படா. அப்பா தசரதரும் பரதனை புரிஞ்சுக்கல, அம்மாவான கைகேயும் புரிஞ்சுக்கல. ராமரை காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே சீதை நானும் வரேன்னு சொல்றா. அப்போ லக்ஷ்மணர் சரணாகதி பண்ற. சப்ராது சரணௌகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹா சீதா முவாச்ச அதிசயாம் ராகவம் ச மகாவிரதம்னு சரணாகதி பண்றார். அம்மா அண்ணா மதனி, நான் உங்களோட வருவேன் காட்டுக்கு, உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்றதுக்கு வரேன்னு சொன்னாராம். அதுக்கு
ராமர் சொன்னாரா, ஏண்டா நீ கஷ்டப்படுற, இல்லைன்னா எனக்கு கைங்கரியம் பண்றதுன்னா எனக்கு ஸ்வரூபம் வந்துடுறேன்னு சொன்னாராம் லக்ஷ்மணன். அப்ப சொல்லும்போது சொன்னாராம், ஐயோ உனக்கு நீ சிங்கண்ணா, உனக்கு வச்ச இந்த அயோத்தியா ராஜ்யத்தை தெருநாய் பரதனுக்கு வச்சுட்டாளேண்ணா அப்படின்னு சொன்னோடனே ராமர் கண்ணில் தண்ணியா. ஐயோ பரதன் அப்படி வார்த்தை சொல்லாதடா, ஐயோ அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன்டா, அவனை மட்டும் ஒரு வார்த்தை தூஷிச்சு சொல்லிடாதடான்னு சொன்னாராம். மேலே ராமர் நகர்ந்துட்டு போறார். அப்போ நகர்ந்துட்டு போகும்போது ஸ்ருங்கிபேரபுரத்தில் குஹனின் ஆசிரமத்தில் தங்கி, பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி சித்திரக்கூடத்துக்கு போறார். இப்போ பரதன் ஒரு கலாப காலம் நடந்துடுத்தேன்னு அயோத்தியாவுக்கு வந்த உடனே தான் விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே கைகேயியை பார்த்து சொல்றான், நீ எனக்கு அம்மாவா, உன் அம்மான்னு என்னால கூப்பிட முடியுமா, இனிமே நான் நினைக்காத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு பரதன் ஓடி போறானாம். அண்ணாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, தம்பி லக்ஷ்மணனும் இல்லை, மதனி சீதையும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவள் இருக்கின்றாள் ராமமாதா கௌசல்யான்னு சொல்லிட்டு அவருடைய அந்தப்புறத்துக்கு ஓடி சரணாகதி பண்ணானாம். அம்மா நான் பண்ண தப்ப மன்னிச்சுடுமா, எனக்கு தெரியாதே, ராமர் காட்டுக்கு போனதுக்கு நான் காரணமாயிட்டேனேம்மா அப்படின்னு அழுதாராம் பரதன். அப்ப கௌசலை சொன்னாளாம், உங்க அம்மா ஆடின நாடகம் தெரியாதவன் மாதிரி நடிக்காதடா பரதானுட்டாளா, நீ அன்னை செய்த கைதவம் அறிந்திலை போலும் உங்க அம்மா ஆடின நாடகம் தெரியலையாடா உனக்குன்னு கேட்டாளாம். அப்ப அவர் சொன்னாராம், ஐயோ நான் எங்க அண்ணா ராமர் காட்டுக்கு போகணும்னு என் உள் மனசுல நினைச்சது சத்தியமா இருந்தா 46 விதமான பாவங்கள் செய்தவனுக்கு என்ன நரகம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும்னு 46 பாவங்கள் அடுக்கிறதா வால்மீகி ராமாயணம். இதை சொல்லிட்டு மேல போறார். வசிஷ்டர் குலகுரு வந்து ஒரு குவளையில விஷத்தை எடுத்துன்னு வந்து பரதன் கிட்ட கொடுக்கிறார். பரதா, அப்பா விஷத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்கல, கையில வச்சுன்னு இருக்கார். கையில வச்சுன்னுட்டு, பரதா எப்போ பட்டாபிஷேகத்துக்கு இன்னைக்கு நாள் வச்சுக்கலாம், ஐயே நீ எனக்கு ஆச்சாரியனாச்சே, சிஷ்யனுடைய எண்ணம் புரிஞ்சுக்கலையா, உன் கையில இருக்க குவளையில இருக்கக்கூடிய விஷத்த குடுமையா நான் பருகுகின்றேன், ராமன் இல்லாத ராஜ்யம் எனக்கு ராஜ்யமானு கேட்டாராம் பரதன். மேல நகர்ந்துன்னு போறார். அப்போ எதிர்க்க குஹன் நின்று இருக்கார். குஹன் நிக்கிறத பார்த்துட்டு பரதன் சொல்றார், ஐயா சுமந்திரா ஆரவன் கங்கை இரு கரை உடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல நாதற்கு உயிர் துணைவன் உயிர்த்தோளான் வெங்கரையின் ஏறு அணையான் விற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா காதலான் தமிழை காப்போம்னு சொல்றாளே அவள் இந்த வரி சொல்லுங்க. அதனால கங்கையிரு கரைவுடையான் கணக்கிறந்த நாவாயான் எங்கள் குல தனி நாதற்கு உயிர் துணைவன் உயிர்த்தோளான் வெங்கரையின் ஏறு அணையான் விற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா காதலான். அப்போ பரதன் ஓடி போறானா, இங்க ராமருக்கு கைங்கரியம் செய்தவனா இந்த குஹன்னு. குஹன் இந்த பக்கம் சொல்றான், எலியலாம் இப்படை அரவம் யான் என ஒலிவுலாம் சேனையை உவந்து கூவினான் வரக்கூடிய பரதன் ராமரை கொல்லணுங்கிறதுக்காக வரான்னு குஹன் பரதனை சந்தேகப்பட்டுடுறான். அப்போ பரதன் வந்து சொல்றான், அண்ணா எங்க போயிருக்காருன்னு கேட்கிறான். குஹன் சொல்றான், கொல்றதுக்காக வந்திருக்கியா பரதான்னு, ஐயோ நீயுமா என்ன புரிஞ்சுக்கல, எங்க அண்ணாக்கு 2 விஷயத்தை கொடுக்க வந்திருக்கேன், ஒன்னும் இந்த ராஜ்யத்தை, இன்னொன்னு என்ன கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னோன்னு குஹன் சொன்னானாம், 1000 ராமன் நீன் கேள் அவரோ தெரியணும்மானாராம். மேல பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறார். பரத்வாஜர் கேட்கிறார், இனிமே சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு ராமருங்கிற முள்ள எடுத்துட்டியோன்னோ கேட்கிறாராம். பரத்வாஜரே நீயுமா என்னை சந்தேகப்படன்னு கேட்டு அப்போ சத்ருக்னன் சொல்றானா, காரணம் என்ன தெரியுமா பரதா, இதுக்கெல்லாம் அந்த அந்த மந்தர கூனி காரணம். இன்னும் போட் போட்டுவிட்டா, டாக்ஸ் அண்ட் பீப்புள் வித் ஹஞ்ச் பேக் ப்ராஹிபிட்டட்னு போட்டுவிட்டா. அயோத்தியால கூனி வந்ததுனால தானே இவ்வளவு நடந்துவிட்டு. அதனால சொன்னா, அதுக்கு பரதன் சொன்னானா, கூனி காரணம் இல்லைப்பா, ஆமாமா அவ காரணம் இல்லை, எல்லாம் உங்க அம்மா பண்ண வேலை. ஐயோ எங்க அம்மாவும் காரணம் இல்லை, எல்லாம் நம்ம அப்பா வரம் கொடுத்ததுனால அவரும் காரணம் இல்லை, எல்லாம் ராமர் காட்டுக்கு கிளம்பினதுனால அவரும் காரணம் இல்லை, எல்லாம் இந்த மதனி சீதை சொல்லிட்டு தான் அவர் தடுத்திருப்பாரே அவளும் காரணம் இல்லை. என்னன்னா இது, கூனியும் காரணம் இல்லை, கைகேயும் காரணம் இல்லை, தசரதனும் காரணம் இல்லை, ராமரும் காரணம் இல்லை, சீதையும் காரணம் இல்லை, பின்ன யாருன்னா காரணம்? பரதன்னு ஒருத்தன் பிறந்ததுனால தானே இவ்வளவும் நடந்திருக்கு, நான் தான் காரணம், நானேதான் ஆயிடுகன்னு சொன்னாராம். அதனாலதான் பரதன்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல பரதஹா ராஜ்ய பரணாத்துன்னு சொல்லுவா. ராஜ்யத்தை பரித்தபடியால் பரதன். பரதன் எந்த ராஜ்யத்தை ஆடினா இருக்கு, அந்த ராஜ்யத்தையும் விட்டு பிடித்து இல்லையா. நம்ம சொல்லுவோம் அஷடு எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜ்யம் வந்திருக்கு, ஆளாமல் உட்காந்து அத்தையும் விட்டுட்டு எப்படி பரதன் பேர், கண்ணாயிரம்னு பேர் இருக்கும். 2 கண்ணே தெரியாத பட்சத்தை என்னத்த கண் ஆயிரம். அதனால இதுக்கு ராஜ்யத்தை வந்த ராஜ்யத்தை தாங்க. அப்புறம் என்ன பரதன்னு கேட்டா, வந்த ராஜ்யத்தை இல்லை
ராமருடைய கைங்கரியம்ங்கிற ராஜ்யத்தை பரித்தான். அப்படியும் பரதன் இல்லையா, தான் செய்யாத குற்றத்தை தான் பரித்தானே, அதனால அவனுக்கு பரதன்னு பேரான். நானேதான் ஆயிடுகன்னு பெரியவாச்சான் பிள்ளை பாசுரார்த்தம் எடுக்கிறார். எப்பேற்பட்ட பாசுரம் இது! நானேதான் ஆயிடுக. கூரத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு சத்சிஷ்யர், எம்பெருமானாரை விட வயதில் உயர்ந்தவர், மூத்தவர். கூரத்தாழ்வான் எம்பெருமானாரை விட பெரியவர், சிஷ்யன் ஆயிட்டார். ஆச்சாரிய சிஷ்யனுக்கு வயசு வித்தியாசமே லட்சணம் அன்னு. ஏன்னா தேசிகன் கீழே பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் படிச்சா, சன்னியாசிகள்லாம் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் அவர் கீழே படித்தார், நஞ்சியருங்கிற ஒரு சன்னியாசி பராசர பட்டருங்கிற ஒரு கிரகஸ்தர் கீழே படித்தார். அதனால ஆசிரமமோ சன்னியாசாசிரமமோ இதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. இப்போ கூரத்தாழ்வான் ஒரு வாட்டி ஷீட்டு ஒலையை பார்த்தார். அப்பதான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, சோழராஜா கூட்டிருக்கான், ராமானுஷரை எம் சபைக்கு அழைத்து வாரும். ராமானுஷர் தீர்த்தமாட போயிருக்கார், குளிக்க போயிருக்கார். ஐயோ இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு கூரத்தாழ்வான் என்ன பண்ணிவிட்டார், காஷாயத்தை தரிச்சுண்டார், திருதண்டத்தை பிடிச்சுண்டார். வங்கிபுரத்தை நம்பிக்கிட்ட சொன்னார், ராமானுஷர் வந்தா மடத்துக்கு போக சொல்லுன்னுட்டார். ராமானுஷர் குளிச்சுட்டு வந்து பார்த்தா காஷாயம் காணோம். ஐயோ இதை கூட வாயா எவனா திருடின்னு போவான், எல்லாத்தையும் விட்டுவிட்டு இதுக்கு வந்தா, திருதண்டத்தை கூட திருடுறதுக்கு ஆள் இருக்காள் இந்த உலகத்துல, எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு வரலான்னு பார்த்தா திருதண்டம் மிஸ்ஸிங், காஷாயம் மிஸ்ஸிங். பாவம் கோமணத்தோட நின்று இருக்காரு சுவாமி. அதனால என்ன பண்றதுன்னு வங்கிபுரத்தை நம்பி என்ன பண்ணார், ஒரு விளக்கு போட்டு வாரும் சுவாமின்னு கூட்டுண்டு அதுல 2 சரித்திரம் சொல்லுவா. ஒருத்தர் என்ன சொல்லுவான்னா, வெள்ள ஆடை தரிச்சுண்டு எம்பெருமானார் தான் மேலக்கோட்டைக்கு எழுதினார்னு. சில பேருடைய கருத்து, எங்க ஆச்சாரியன் ஸ்ரீவத்சாங்காச்சார சுவாமி என்ன சொல்லுவார்னா, வெள்ளை ஆடையெல்லாம் தரிச்சுக்கல எம்பெருமானார், காசை ஆடை தான் தரிச்சுட்டார். ஏன்னா சந்நியாசாசிரமத்தை எம்பெருமானார் அப்படிலாம் சட்டுன்னு விட்டு கொடுத்துட மாட்டார். அவர் எப்பவுமே 2 செட்டு க்ளோதிங் இருக்காதா சுவாமி, இன்னைக்கு போட்டுக்கிறது ஒன்று, நாளைக்கு போட்டுக்கிறது ஒன்றும், இன்னொரு நாள் தான் எம்பெருமானார் தூக்கி போனதா சொல்லுவா. ஏதோ ஒன்று ராமானுஜர் புறப்பட்டு போயிட்டார். கூரத்தாழ்வான் தன்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமானார் ராமானுஜருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகளையும் அழைத்து கொண்டு, அவரின் பெண் பிள்ளையான அத்துழாயை அழைத்து கொண்டு சோழ நாட்டு ராஜாவின் இதுக்கு போனார். சோழராஜா சொன்னார், நீ தானே ராமானுஜர்னர். ஏன்னா இவர் ராமானுஜர் முன்னாடி ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் பார்த்ததில்லை, இதுதான் ராமானுஜர்னு நினைச்சுட்டார். கூரத்தாழ்வான ஆமான்னார் அவர். ஆனால் உள்ளுக்குள்ள நீ ராமானுஜரான்னு கேட்டா ஆம் தாசன் விட்டார், அதாவது ராமானுஜ தாசன் விட்டார். தாசனை வந்து அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹான்னு சொன்ன மாதிரி அடக்கி சொல்லிவிட்டார். சொன்ன உடனே ராஜா வந்து, எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும்னார். என்னன்னார், சிவனை காட்டிலும் உயர்ந்ததோர் தெய்வம் இல்லைன்னு எழுதி தரணும். அதை நீ சிக்னேச்சர் போட்டுட்டியானா நான் பெரிய போஸ்டராக பப்ளிஷ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒட்டிடுவேன், ஜெமினி ஃப்ளைஓவர் எல்லா இடத்துலையும் ஒட்டுட்டு ராமானுஜரே எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிடுவேன்னார். அதுக்கு அந்த கூரத்தாழ்வான் சொன்னார், ஆமாப்பா நீ எழுதி வச்சுக்கோ, என் கையில் எழுதுப்பட வாங்கினாதான் உண்டு, ஏன்னா பிரமாணம் ஒன்றுமே உனக்கு சப்போர்ட்டாக இல்லை, நான் எழுதி கொடுத்தா இதையாவது ஜாகிரதையாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும்னு நினச்சார். சிவாத்து பரதரம் நாஸ்தி, சிவனை காட்டிலும் உயர்ந்தது ஒரு தெய்வம் கிடையாதுன்னு எழுதித்தான்னார். இவர் சிக்னேச்சர் ராமானுஜ யதிகின்னு போட்டுட்டு கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு, அப்பவே பாருங்க அதெல்லாம் ஃபோர்ஜரிலாம் பண்ணியிருக்கார் அவர், ராமானுஜர்னு போட்டுவிட்டு கீழே எழுதிட்டார், துரோணமஸ்தி தத்தஃபரம்னு எழுதிவிட்டார். மறுபடியும் ராஜா கிட்ட போச்சு, அப்பாடின்னு சிக்னேச்சரை பார்த்துட்டு கீழே பிஎஸ்னு போடுறோம் இல்லையா, என்க்ளோஸ்ட் ஹியர் வித் போஸ்ட்ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்க்காம பார்த்தா துரோணமஸ்தி தத்தஃபரம், இவ்வளவாடா கொழுப்பு உனக்குன்னு நினைச்சார். ஏன்னா சிவம்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல சிவஹான்னு பரமசிவனாரை தெரிவிக்கும், இன்னொன்று அறக்காப்பிடியை தெரிவிக்கும். இந்த முழு காப்பிடியில் அறக்காப்பிடிக்கு சிவம்னு பேர், முழு காப்பிடிக்கு துரோணம்னு பேர். அதனால ராஜா என்ன கேட்டான், அறக்காப்பிடி தானே உலகத்தை பெருசுன்னு கேட்டான். இல்லப்பா முழு காப்பிடி தானே உலகத்துல பெருசு, அறக்காப்பிடியை விட பெருசு முழு காப்பிடி தானே, சிவனத்தை விட பெருசு துரோணம் தானே, இல்லை துரோணம் தான் பெருசுன்னு எழுதி கொடுத்துட்டார். கண்ணை பிடுங்குன்னார். கூரத்தாழ்வான் சொன்னார், உன்னுடைய பாவப்பட்ட கரங்களால் என் கண்ணை பிடுங்கிக் கொள்வதான் தன் கண்ணை தானே பறித்து கொண்டார் கூரத்தாழ்வான். இதை நினைச்சுண்டு ராமானுஜர் வருத்தப்பட்டு தூங்காமல் இருந்தாராம் மேலக்கோட்டையில். கூரத்தாழ்வான 20 வருஷம். ஏன்னா அந்த ராஜாவுக்கு என்ன எடுத்து, இந்த பாகவதாபச்சாரப்பட்டதால் கழுத்துல ஒரு கிருமி தாக்கி கிருமி கண்ட சோழனாய் இறந்தான். உடனே போனா அவன் பிள்ளை ரொம்ப நல்லவனா வந்துட்டான். ராமானுஜர் மறுபடியும் இன்வைட் பண்ணான், கம் பேக் ஃப்ரம் கர்நாடகா, யூ கம் பேக் டு தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் நவ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டான். இப்போ வந்துட்டு இருக்கார் எம்பெருமானார். இப்போ கூரத்தாழ்வான கட்டி பிடிச்சுட்டார். ஆழ்வீர், இப்பேற்பட்ட உமக்கா இந்த நிலைமை. ஏன்னா கூரத்தாழ்வான் மாதிரி ஒரு ஹம்பிள் பர்சன் யாரும் கிடையாதான். ஒரு வாட்டி ஒரு தவளையானதை ஒரு பாம்பு சாப்பிட்டுன்னு இருக்கான். அந்த பாம்பு அப்படி சாப்பிடும்போது அந்த தவளை அந்த ஸ்குவிக்குன்னு சொல்லுவா பாருங்க, ஒரு கத்தித்தான் தவளை. அதை கேட்ட உடனே கூரத்தாழ்வான் கண்ணில் தண்ணியா, ஐயோ உனக்கு நான் சாமர்த்தியம் இருந்து ஆதி மூலமேன்னு சொல்லிட்டு இருந்தா என் பகவான் இப்பவும் ஒன்றும் காப்பாத்திருப்பானேன்னு நினைச்சாராம்.
அப்படி இருக்கக்கூடிய உமக்கா கண் பறித்து விட்டதுன்னு கேட்டார் எம்பெருமானார். நம்மளால என்ன சொல்லியிருப்போம், அதான் இந்த பெருமாளை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருப்போம். அதுக்கு பதில் சொன்னாராம் கூரத்தாழ்வான், இல்லை சுவாமி, எனக்கு தான் இப்படி ஆயிருக்கணும். ஏனாவது ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் நான் வீதியில் நடந்துன்னு போகும்போது யாராவது ஒரு வைஷ்ணவர் திருமண்ணிட்டுன்னு வந்திருப்பார். அவரை பார்த்து நான் உள்ளுள்ள நினச்சிருப்பேன், இவர் திருமண்ணை கொஞ்சம் கோணலாக இட்டுருக்காரோ நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் என் கண்ணு ரெண்டும் போயிடுத்து பாகவதாபச்சாரப்பட்டதால். சுவாமி என்ன அவர் நினைச்சார், ஒரு திருமண் கோணலாக இருக்குன்னு நினச்சதால கண்ணே போயிடுத்தான். நம்ம ஆளே கோணலாக இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? அவர் திருமண்ணல்ல கோணலாக இருக்குன்னு நினைச்சார், இவர் ஆளையே அப்படிப்பட்டவர் நானேதான் ஆயிடுக, அப்பேற்பட்ட நானேதான் ஆயிடுக என்று சொன்னாராம். அப்போ எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில் என்று அழையேல் மின்னங்கை மீர் போதருகின்றேன். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். உள்ள இருக்க பெண், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை உன் போந்தார் உனக்கென்ன வேறுடையை, உங்களுக்கு என்னடி, எல்லாரும் போந்தார் போந்தார் போந்தன்னிக்குள். இந்த திருப்பாவைக்கே அழகு என்னன்னா, ஒரு பாகவதாபச்சார பட்டுட்டான்னு வச்சுக்கோங்கோ, அடுத்த நிமிஷம் அதுக்கு க்ஷமாபணம் கேட்டுருவா. ஏன்னா பாகவதாபச்சாரம்ங்கிறது எம்பெருமானார் எடுக்கிறார் கத்தியத்தில், அசஹ்யாபச்சார பாகவதாபச்சார பகவதபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சாரன்னு எடுக்கிறார். அதுக்கு தேசிகன் வியாக்கியானம் பண்றார். ஐயோ, இந்த பாகவதாபச்சாரத்தை எம்பெருமானார் எப்படி சொல்லியிருக்காருன்னு. அதனால தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சரணாகதிங்கிற ஞாச வித்யா பரசமர்ப்பணம் பண்ணிட்டா மோட்சம் நிச்சயம். தேசிகன் ரகசியத்திரை சாரத்தை டீட்டெயிலாக எழுதிவிட்டார், உனக்கு மோட்சம் நிச்சயம்டா, டோன்ட் வரி. ஆனா பாகவதாபச்சாரம் மட்டும் பட்டுவிட்டே நோபடி வில் கிவ் யூ கேரண்டி. நீ ஒரு பாகவதாபச்சார பட்டுட்டோ, அவர் சொல்லியிருக்கார் மோட்சம் நிச்சயம், ஒன்றும் மோட்சம் தள்ளி விட்டுருவா கீழே. அதனால பாகவதாபச்சார பட்டுவிட்டா அது ஒரு பெரிய இது. எங்க ஆச்சாரியன் ஒரு விஷயம் சொல்லுவார், ரொம்ப கண்டேன் ஜலம் வந்தது எனக்கு இதை கேட்கும்போது. ஸ்ரீவத் சாங்காச்சார் சுவாமி ஒரு வாட்டி இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவரோட நின்றுட்டு இருக்கார். ஹோசூர் பக்கத்தில் தேந்தனி கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அது தேன் தனித்து கோட்டை, டெண்டி கோட்டை டிண்டி கோட்டைம்பா அந்த ஊர்க்காரெல்லாம். தேன் தனித்து இருக்கக்கூடிய கோட்டை தேந்தனி கோட்டை ஹொசூர் பக்கத்தில். அப்போது அந்த ஹொசூருக்கு போகிற வழியில் பாவம் அந்த காலத்தில் உபன்யாசகர்கள்லாம் எப்படி போயிருக்கா பாருங்கள். நாங்கள்லாம் இப்போ காரில் வரோம், இன்னோவாவில் வரோம், ஃப்ளைட்டில் பறக்கிறோம். எங்களுக்கெல்லாம் இருக்கிற இப்போ சௌகரியம் யாருக்கு இருந்தது, கொண்டாட வேண்டியது தான். அதாவது சொன்னார் அனுபவி சுவாமின்னார். ஆனால் அனுபவியும்னு சொன்னால் அந்த பக்தி போய்டுறது, அது இல்லைங்கிறது முதல்லையே நமக்கு தெரியுமே. அதனால் அங்கே எங்கள் ஆச்சாரியன் ஃப்ரெண்டோடு நின்றுட்டுருக்கார், சக வைஷ்ணவரோட. அப்போது பிச்சை எடுத்துருந்தாராம், உடம்பெல்லாம் குஷ்டரோகம் மாதிரி வந்திருக்கு, பிச்சை எடுத்துட்டுருக்கார். அப்போது பக்கத்தில் இருக்கவர் எங்கள் ஆச்சாரியனை பார்த்து கேட்டார், இவர் யார் தெரியறதான்னு கேட்டாராம். நன்னா இருக்கா அந்த கேள்வி. ரோட்டில் யாரோ ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்கார், யார் இதுன்னு கேட்டால் பிச்சைக்காரன். நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை சுவாமி தெரியாதுன்னு விட்டாராம். இந்த தேந்தனி கோட்டையில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், ஒரு வைஷ்ணவ சன்னியாசி இருந்திருக்கார் அந்த காலத்தில். ரொம்ப ஹம்பிள், வெரி 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 மாடஸ்ட், ரொம்ப இன்னசென்ட். பகவத் பக்தி, பக்தி பாராயணம், ராமாயண பாராயணம் அப்படி தான் இருந்தவர். அந்த ஊர் பக்கத்தில், ஊரில் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சிறு கிராமம். அங்கேருந்து 2 வைஷ்ணவா என்ன பண்ணிட்டாலாம், இவர் கொஞ்சம் பிராங்க்ஸ்டர், அதாவது கொஞ்சம் சிறு வேலைகள் காமிக்கணும், கொஞ்சம் கிளுகிழுப்புக்கணுங்கிறதுக்காக இந்த சன்னியாசிக்கிட்ட வந்து சொன்னாராம், சுவாமி உங்களுக்காக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் படுத்துட்டு இருக்கார், அவருக்கு போயிட்டு இருக்கார், அவருக்கு பரசமர்ப்பணம் பரநியாசம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும், வாங்க சுவாமினாராம். பாவம் இந்த ஆச்சாரியன் வயதான காலம், திருதண்டத்தை பிடிச்சுண்டு உடனே திருவாராதனத்தை விட்டுட்டு கிடு 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 கிடுன்னு ஓட ஆரம்பிச்சார். அப்பெல்லாம் என்ன வசதி, 6 கிலோமீட்டர் ஓடி போயிருக்கார் திருதண்டத்தை பிடிச்சுன்னு அங்கே போய் பார்த்தா, எங்கடா சுவாமி, நான் பண்ணி வைக்கிறேன், பரசமர்ப்பணம் பண்ணுறேன், எங்கே சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவர் எங்கே எழுதியிருக்கார்? சும்மா சொன்னோம், இந்த எருமை கொட்டாயை பாருங்க, அங்கே ஒரு எருமை இருக்கே, அதுக்கு பண்ணி வைங்கோ அப்படின்னாராம். அப்போ அந்த ஆச்சாரியன் அழுதாராம், ஐயோ இதுக்காடா என்ன கூட்ட, நிச்சயமாக இந்த எருமைக்கும் மோட்சம் கொடுக்குற மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எருமைக்காக ஒரு பரநியாசம். ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, எல்லா மிருகங்களுக்கும் நினைச்சா கூட பரநியாசம் பண்ணலாம். யானைக்கு பண்ணியிருக்கா பெரியவா, நாய்க்கு பண்ணியிருக்கா. பீப்புள் ஆர் ஈக்குவல் பிஃபோர் காடுங்கிறத காண்பிப்பது தான் ராமானுஜ தரிசனம். பண்ணி வச்சார். பண்ணி வச்சுட்டு வந்தார். இந்த ஏமாத்தினார் இல்லையா ஸ்ரீ வைஷ்ணவர், அவர் பாவம், அவருக்கு தான் குஷ்டரோகம் வந்து இன்னைக்கு பிச்சை எடுத்திருந்தார். அசக்கியாபச்சார பாகவதாபச்சார அப்படின்னு எடுக்கிறார் எம்பெருமானார். அதனால நானே தான் ஆயிடுங்கிற அந்த வார்த்தைக்கு
அர்த்தம் சொன்னாளா ஆண்டாள், ஒல்லை நீ போந்தார் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தார் போந்தார் போந்தன்னிக்குள் வல்லானை. யாரை பாடுறதுக்காக கூப்பிடுறோம்? வல்லானை, வல்லவனான பகவானை, வீரியத்தோடு கூடியிருக்கக்கூடிய பகவானை, மாற்றாரை மாற்றழிக்க, அதாவது மாற்றாரை மாற்றழிக்க வல்லானைங்கிறத நம்ம பகவத் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிராவண்யம் அப்படிங்கிறாப்புல பெரியவாள்லாம் இதுக்கு சுவாபதேசம் சொல்லுவா. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை, ஆச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடிய பகவானை. பெருமாள் எவ்வளவு இடத்துல மாயன் மாயன்னு எடுத்திருக்கா. அவனுடைய லீலாச்சேஷ்டிதங்கள் ஒன்று சொல்ல முடியுமா, ரெண்டு சொல்ல முடியுமா? மாயனை பாடேலோர் எம்பாவாய். இதுக்கு ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகியமணவாள பெருமாள் நாயனார் ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்ன சொல்றார்? பெருமாளை நம்ம கேள்வி கேட்கணும்னு நினைக்கணும். அதாவது நமக்கு தோன்றது இல்லையா, இவ்வளோ பண்ணியிருக்கோம் சுவாமி, கஷ்டப்பட வைக்கிறார், ரொம்ப கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், உடம்பால் கஷ்டம், பணத்தால் கஷ்டம் இருக்குது. இப்போ பெருமாளை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்கிறார். கேள்வி கேட்டால் பதில் கிடைக்க போகிறதா? அதே சேம் ஸ்மைல் அப்படின்ட்டுருவார். அதனால் பெருமாள் ஒன்றும் பதில் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், என்ன சுவாமி அவரை நம்பி என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் சொல்கிறார். அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறார், அவர் கேள்வி கேட்டி பிரயோஜனம் கிடையாதுங்கிறார். காரணம் என்னென்னா, பெருமாளுடைய உலகம், இந்த உலகம்ங்கிறது இஸ் அ மெஷ். இப்போ நீங்கள் ஒரு கூக்கணாங்குருவின்னு ஒரு குருவி உண்டு. அந்த காலத்தில் குருவிகள்னு ஒரு பட்சிகள் இருந்து தான் நமக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டேன். இப்போ குருவி எங்கேயாவது பார்க்குறோமோ? யோசிச்சு பாருங்களேன். மீனெல்லாம் மண்டிக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, கர்நாடகாவில் மண்டின்னு சொல்லுவா, இங்கே எப்படின்னு தெரில. மண்டிக்கு போனால் கோணியில் அரிசியை கொட்டி வச்சுருப்பா. அதில் குருவிகள்லாம் நம்ம அழகாக அந்த அரிசி பருக்க எடுக்கிறதெல்லாம் அடியேனே பார்த்துருக்கேன். இப்போல்லாம் அதெல்லாம் நமக்கு அப்படிலாம் மண்டிக்கே போகிறதில்ல, க்ளீனாக ஹோம் டெலிவரி வந்துடுது. முதல்ல குருவி உட்கார்றதில்ல, குருவி இருந்தால் தானே உட்கார்றதுக்கு. ஆதலால் கூக்கணாங்குருவின்னு ஒரு குருவி, அது கூடு கட்டுமா. அந்த கூடு எப்படி, சின்ன பட்சி, அது பார்த்தேன்னா இத்துணூண்டு தான் இருக்கும், அது ஒரு கூடு கட்டும். அந்த கூட்டில் அது எப்படி கட்டியிருக்கோ அந்த ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் பிரிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, தலை பிச்சுப்பிடும். இந்த சில பேர் பிளாஸ்டிக் கவருக்கு முடிச்சு போடுவா. நமக்கு போட்ட முடிச்சு தான் நன்னா இல்லை, இதுக்காவது போடலாமேனுங்கிறதுக்காக போடுவா. அதை நீங்கள் வெட்டி தான் எடுக்கணும். அந்த முடிச்ச எடுக்கவே முடியாது. இப்படிம்பா அப்படிம்பா அப்படிம்பா. திருமங்கை ஆழ்வார் எப்படி பெருமாள் காலையும் கையும் கடிச்சு அந்த மோதிரத்தை எடுக்கணும்னு நினச்சா கடிப்பா எல்லாம் பண்ணுவா, வராது. பிளாஸ்டிக் அவர் போட்ட மாதிரி அது கூடு கட்டிடும், அது பிரிக்கவே முடியாதான். அதுக்கு நம்பிள்ளை தெரிவித்தார், ஒரு கூக்கணாங்குருவி கட்டின கூட்டை பிரிக்க முடியாதிரே, பரபிரம்மம் கட்டின கூட்டை பிரிக்க இயலுமோ? இந்த உலகத்தை பிரித்து ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் things are not as simple as the way we think. They are complex. But the beauty lies in not understanding that complexity. அது ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணி உட்காந்து எப்படி அவர் அப்படி பண்ணார் இப்படிலாம் உட்காந்து கேள்வியெல்லாம் இந்த ஆந்தனையும் கை காட்டி விரல் நீட்டி இதெல்லாம் பண்ணோன்னு வச்சுங்கோ, இருக்கிற விஷயமும் போயிடும். ஆதலால் எடுத்தார் நம்பிள்ளை, குக்கணாங்குருவி கூட்டுக்கு ரகசியம் தெரியாதிரே, தான் பரபிரம்மம் கட்டின கூட்டுக்கு தானும் ரகசியத்தை தெரிந்து கொள்வது. அதனால பெருமாளுடைய ரகசியத்தை நம்ம தெரிவிக்கணும், அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம். இதே ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம்னு உண்டு. அதாவது நீங்கள் தெற்கு வாசல் வழியாக தானே நுழைவேள், ராஜகோபுரம் வழியாக நுழைவேள். அகண்ட காவேரி தாண்டி தென்னங்கீற்றை தாண்டி நீங்கள் திரும்பும் போதும், அது ஸ்ரீரங்கம் மண்டபம் ரோட் போகும்போதோ எதிர்க்கிறதுக்கே அம்மா மண்டபம் தான். சாக்ஷாத் சுவாமின் அவரை பற்றி ஒரு கதை சொல்லுவா. அது எவ்வளோ நான் சொல்கிறது யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா மண்டபத்தில் கார்த்தால யானை என்னன்னா குளிப்பாட்டுவா. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நன்னா அதை நாரை வச்சு நிகுன்னு அப்படி ஜலத்தை தெளிப்பா, அதுவே தம் மேலே கொட்டிக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் எங்கே பக்கெட்டாக நம்ம தண்ணியை கொட்டி மாள்றது, அதுவே தம் மேலே கொட்டிக்க வேண்டியது தான். கொட்டினுட்டு நிகுன்னு யானை பாகம் தேய்ப்பான். அது பார்த்தா உடம்பு கருப்பு வைரம் மாதிரி ஜாஜ்வல்யமாக இருக்கும். அது அப்படியே ஒரு ஒய்யார நட போட்டுன்னு அந்த ஆன மண்டபத்தை விட்டு வரும். பார்த்தா ஆஹா அப்படி இருக்கும். கொஞ்ச நாழியில் அங்கே இருக்க குப்பை சத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும், தலையில் வாரி கொட்டிக்கும். நமக்கு தோணும், ஐயோ இவ்வளோ நன்னா குளிச்சுட்டு என்ன பண்ணுறது பார். ஆனையே, இப்போதுதான் நீ நீராடினாய், நீராடி விட்டு உன் தலையில் நீ குப்பையை போட்டுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் அடுத்த பாரதியார் நம்ம தான். தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா. பூலோக வைகுண்டத்தை விட்டுவிட்டு பரமபதத்தில் போய் சேவிக்க வேண்டியதுதான் பெருமாளை. அதுக்கு தான் அழகிய மணவாள் பெருமாள் நாயனார் கேட்குறார்,
திருவரங்கத்தில் திருமாலுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆனை தீர்த்தம் நீராடிவிட்டு வரும் காட்சியிலே நீ கேள்வி கேட்க முடியாது. ஒரு யானையை நீ கேள்வி கேட்க முடியல. வல்லானை, கொன்றானை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை, இப்பேற்பட்ட 4 யானைக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் நம்பெருமாளை கேள்வி கேட்க முடியுமோன்னு கேட்டுவிட்டார். அதனால யானை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, எங்கடா நீ பெருமாளை கேள்வி கேட்டு நீ பதில் வாங்க போற? ஆதலால் வல்லானை, வல்லானைன்னு சொன்னா பெருமாள் ஒரு ஆணையை காத்தார். ஆனகாத்த தான கொன்னுன்னு ஆழ்வார். ஒரு ஆணையை காத்தார். கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் என்று கஜேந்திரனை காப்பாத்தினார். இன்னொரு ஆணையை கொன்று முடித்தார் கிருஷ்ணாவதாரத்தை, குவலையா பீடம். அதனால வல்லானை, கொன்றானை, அதை கொன்று முடித்தவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மற்ற பகவத் விஷயத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிரிகளாயிருக்கக்கூடியவர்களை அழித்து, மாயனை, அப்பேற்பட்ட லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடியவனை பாடேலோர் எம்பாவாயினர். இந்த அம்மா மண்டபத்துக்கே ஒரு கதை சொல்லுவா. அம்மா மண்டபம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலும் அதை ரெனோவேட் பண்ணவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமி, சாக்ஷாத் சுவாமின்னு பேர். என்ன எடுத்து ஸ்ரீரங்கத்தில் அவருடைய கீர்த்தி ரொம்ப வளர்ந்துடுத்தோ. ஒரு வைஷ்ணவர் என்ன பண்ணார், ஒரு ஆள்காரங்கிட்ட கபாலியோ, அது நம்ம இப்போ கண்ணாயிரம் சைக்கிள் பக்ரிமணி இவங்கிட்டயோ ஒரு 100 ரூபாவை கொடுத்து இந்த சாக்ஷாத் சுவாமியை போய் கண்ணா அப்படின்னா தூஷிச்சுட்டு வந்துருன்னு விட்டார். அதனால் இவன் போயிருக்கான். கார்த்தால அந்த சுவாமி மண்டபத்தில் தீர்த்தமாடிட்டு இப்படி அர்க்கியம் விட்டுன்னு இருக்கார். துப்பின உடனே சாக்ஷாத் சுவாமி என்ன பண்ணாராம், திருதண்டத்தை, ஏன்னா துப்பின உடனே அந்த ஜலத்தில் உடனே குளிக்கணும் இன்னொரு வாட்டி. பாவம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்துன்னு போய் திருப்பி தீர்த்தமாடினார். துப்பினா இப்படி துப்பி 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 அவனுக்கு எப்படி தான் எச்ச வந்ததும் அவ்வளோ அழி. ஒரு 2 மணி நேரம் காத்தால 4லேருந்து 6 துப்பிண்டே போனால் ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லை அந்த பக்கம் வந்துடுத்து. அப்பா இன்னும் கொஞ்சம் இருக்கா துப்பிடுப்பான்னாராம். விழுந்துட்டாராம் காலில். ஐயோ என்னை மன்னிச்சுடுங்கோ சுவாமி, இப்போ கூடவா உங்களுக்கு கோபம் வரலன்னு. கோபமே வரலப்பா, நான் இன்னைக்கோ பண்ண பாவத்துக்கு தான் பகவான் இன்னைக்கு இந்த தண்டனை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி சொன்னாராம். அவர் ரெனோவேட் பண்ணது தான் அந்த அம்மா மண்டபம். பராசர பட்டர் ஒரு வாட்டி ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னார், மறந்து போயிட்டார். நம்ம எவ்வளோ மறக்கிறோம் இல்லையா? இப்போ நாளைக்கு உபன்யாசத்துக்கு வாங்குன்னு சொல்கிறேன், சட்டுன்னு சில பேர் மறந்துடுவா. இல்லை சுவாமி மறந்து போயிட்டேன்பா. நீங்கள் மறக்கிறது இல்லை, சில பேர் வராதவா இன்னைக்கு மறந்துட்டா. ஆதலால் மறந்து போய்ட்றோம். பராசர பட்டர் என்ன பண்ணாராம், ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கும்போது அந்த வைஷ்ணவர் வந்துட்டார். அப்போதான் பராசர பட்டர் பெருமாளை பார்த்து சொல்லிட்டு இருக்கார், அமரியாதா க்ஷுத்ரஹா. அதாவது ஆளவந்தார் சொல்லியிருக்கார், பெருமாள் எதிர்க்க நின்று நம்ம இன்னும் சொல்லிக்கணுமா, நான் தாழ்ந்தவன், நான் எல்லா தப்பும் பண்ணினவன், பாவங்கள் செய்தவன், இப்படி இருப்பினும் எல்லாவற்றையும் மன்னிக்கின்றாயே பகவானேன்னு சொல்லணுமா. ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கார், அமரியாதா க்ஷுத்ரஹா, ஏமாத்திட்டேன் நான், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கார். கரெக்டாக அந்த சமயமாக பார்த்து அந்த பொருள் கேட்ட ஸ்ரீ வைஷ்ணவர் வந்துட்டார். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, அமரியாதா க்ஷுத்ரஹான்னு விட்டார். பராசர பட்டர் என்ன பண்ணாராம், கழுத்தில் தொங்கின்னு இருக்க ஒரு நவரத்ன மாலை எடுத்து அவர் கழுத்தில் போட்டுட்டாராம். அப்போது பக்கத்தில் இருக்கவர் கேட்டாராம், ஏன் சுவாமி உன்னை வெய்யரர், வில் சம்படி ஆனர் சம் பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி அப்யூசிங் கேட்டாராம். இல்லைப்பா, நான் பண்ண தப்பை எனக்கு ஞாபகப்படுத்தினானே, அதனால் அவனுக்கு நான் மாலையை போட்டேன்னு சொன்னாராம். அப்படி நம்ம பெரியவாள்லாம் ஒத்தர் காஞ்சி மகாபிரிவா கும்போணத்தில் போய் விஜயாத்திரை பண்ணார். கும்போணத்தில் முடிகொண்டான் அரசலாறுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள். அதெல்லாம் காவேரியுடைய ட்ரிபியூட்டரிஸ், ஐயாறுலேருந்து வரும். ஐயாறுங்கிறது 5 ஆறு சங்கமிக்கிற இடம் திருவையாறு. அங்கே எப்படின்னா கட்டங்கள்னு உண்டு. எப்படி இப்படி காசியில் இந்த காட் அந்த காட்டுன்னு சொல்லாலும் கட்டங்கள், அங்கங்கே படித்துறை கட்டி வச்சிருப்பா. படித்துறையில் இறங்கி தீர்த்தாமாடிட்டு வரணும். காவேரியில் அப்படி இருக்கும். அங்கே வைஷ்ணவ படித்துறைன்னு பேர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் போய் தீர்த்தாமாடிட்டு வருவா. ஒரே காவேரி தான். இன்னொரு பக்கம் அத்வைத்திகள் ஸ்மார்த்த படித்துறைன்னு பேர், ஸ்மார்த்தாள்லாம் போய் குளிச்சுட்டு வருவா. இன்னொரு பக்கம் துவைத படித்துறை, அதாவது மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் வந்தவாள்லாம் குளிப்பாள். காஞ்சி பெரியவா கார்த்தால தீர்த்தாமாடிட்டு உட்காந்துட்டார். அவர் சிஷ்யர்கள்லாம் கேட்டா, பெரியவா மடத்துக்கு எழணுமே அப்படின்னார். இல்லை இங்கே இருக்கேன்னாராம். ஏன் பெரியவா இங்கே இருக்கேள்? இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் அங்கே ஸ்ரீ வைஷ்ணவா கட்டத்தில் அவள்லாம் வருவா, அதை முடிச்சுட்டு ஒத்தருக்கு விழுந்து சேவிச்சுப்பா அவளை, அந்த காட்சியை என் கண்ணால் நான் பார்க்கணுன்னாராம். ஏன்னா அந்த காலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், அந்த காலம் சொல்கிறேன்னா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படின்னா வயசு வித்தியாசம் பார்க்காமல் ஒரு வைஷ்ணவரை பார்த்துட்டா அதே இடத்துல விழுந்துருவா. நம்ம சுவாமி கொஞ்சம் அந்த மன்னார் இந்த பக்கம் இப்படி வாங்க, இப்படி அந்த இடத்துல தடால விழுந்து சேவிச்சுடணுமா. தண்டவத் பிரணாமம்னு பேர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். ஒரு தண்டம்னா குச்சி, அது விழும்போது ப்ளீஸ் மூவ், எல்லாரும் கொஞ்சம் நகருங்க,
அப்படி சொல்லிட்டா விழருது, படக்குன்னு விழறா மாதிரி தண்டவத் பிரணாமம் பண்ணணுமா. பெரியவாளை பார்த்துட்டா எங்க ஆச்சாரியன் சொல்வார், அவருக்கு 7 வயசுல பூனல் போட்டா மதுராந்தகத்தில் போயிருந்தார். அப்போ கருடபுரம் சுவாமின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். கருடபுரம் சுவாமி பெரிய, அவர் 80 வயசு அந்த சுவாமிக்கு. அப்படியே ஸ்ருத பிரகாஷிகாங்கிற வியாக்கியானத்தில் திருப்பி சொல்லுவார், நேரடியா சொல்றது இருக்கட்டும், திருப்பி சொல்லுவார். அவளுக்குலாம் எந்தெந்த வரி எங்கெங்க இருக்குன்னு தெரியும். தாத்தாச்சார் சுவாமின்னு இருந்தார் காஞ்சிபுரத்தில், அவருக்கு 1,00,000 ஸ்லோகங்கள் மகாபாரதமும் அத்துப்படி. 1,00,000. எப்படி அவ அப்பா படிக்க வைப்பான்னா, பரன்ல ஏற வச்சுருவா பிள்ளைய ஏற வச்சுட்டு, டே இன்னைக்கு 50 ஸ்லோகம் படிம்பர், 2 மணி நேரம் ஆகும். அடுத்த நாள் அடுத்தது 50 படிம்பர், பைஹார்ட் பண்ணணும், 2 மணி நேரம் ஆகாது, 1.5 மணி நேரம் ஆகும். அடுத்த நாள் 1 மணி நேரம் ஆகும். சி ஆஸ் யூ ப்ராக்டிஸ் உங்களுக்கு குறைஞ்சுனே 1,00,000 பைஹார்ட் பண்ணவர். அவள்லாம் அப்படி ஞாபகம் வச்சுண்டா, மகாபாரதம்னா அத்துப்படி, ராமாயணம்னா அத்துப்படி. அதுவா சுவாமி, அது வந்து 2வது சர்க்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன், 3வது ஸ்லோகம் அப்படின்பா, டக்குன்னு சொல்லிடுவா. நம்மள மாதிரி அந்த ஸ்லோகம் இருக்கானே நமக்கு முதல்ல தெரியாது. அப்படியா, ஓ ஓகே இருக்கலாம், நமக்கு தெரியலன்றுவோம். அதனால அப்படி இருந்தவ சுதப்பிரகாஷிகையை படித்த அந்த கருடபுரம் சுவாமி. அந்த கருடபுரம் சுவாமிக்கு 80 வயசு. எங்கள் ஆச்சாரியன் 7 வயசு பூனல் போயிருக்கார். பூனல் போட்டு எங்கள் ஆச்சாரியன் சின்ன குழந்தை, 7 வயசு குழந்தைய பார்த்தோன்னா அவர் தடக்குன்னு விழுந்து சேவிச்சுட்டாராம். குழந்தை பயந்துடுத்து, அப்பா மாமா சேவிக்கிறாப்பா. அப்பா, எங்கள் ஆச்சாரியோட அப்பா, சுவாமி தேவள் வந்து என் பிள்ளைய சேவிக்கிறதா? இல்லைப்பா, திருமணிட்டுன்னு வந்தார், பெருமாள் திருவடி தெரிஞ்சுது, அதனால விழுந்து சேவிச்சுட்டேன். சின்னது பெருசுன்னு யாராவது பாப்பாளான்னு கேட்பா. சிறியது அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கே மரப்புந்தில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தணல் வீரத்து குஞ்சென்றும் மூப்பெரும் உண்டோ. நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு இருக்கா, வைஷ்ணவர்கள்ல பெரியவர் தாழ்ந்தவர்னு யாராவது இருக்காளான்னு விழுந்து சேவிச்சுட்டாளாம். அதனால அந்த காலத்துல எப்படின்னா, தீர்த்தம் ஆடிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குளிச்சா அவரை விழுந்து சேவிப்பார், அவர் இவரை விழுந்து சேவிப்பார். எப்பவுமே இந்த கையில கொஞ்சம் நம்ம வந்து அக்ஷதையை கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அதெல்லாம் வச்சு இப்படி முத்திரையெல்லாம் காமிச்சோன்னு வச்சுங்கோ, தட் இஸ் த டே ஃபார் அனர்த்தம். அதுதான் ஏதோ ஒரு சன்னியாசிகளாக இருக்கக்கூடிய ஆண்டவன் அழகிய சிங்கர்லாம் பண்ணலாமே ஒழிய, நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் அக்ஷதை கொடுக்கறதே வேஸ்ட்டு. நமக்கு என்ன தகுதி இருக்குது இன்னொருத்தர் ஆசீர்வாதம் பண்ணதுக்கு? சேவிக்கிறதுக்கு தான் நமக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு யாராவது நம்மளை சேவிச்சுட்டா புனப்பிரணாமம் நம்ம பண்ணணும். அதனால தான் நான் பொதுவாக சொல்லிடுது, சுவாமி சேவிக்கலாம், ஐயோ ப்ளீஸ் சேவிக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். பெருமாளை சேவிங்க, ஆச்சாரியனை சேவிங்க. இல்லாட்டா நீங்கள் சேவிச்சேன்னா நான் ஒரு வாட்டியும், இப்போ ஒத்தரை சேவிக்கலாம்னா இப்போ 100 பேர் வந்து சேவிச்சா 100 பேரையும் உட்காந்து சேவிக்கிறது கஷ்டம். அதனால பெருமாளை சேவிக்கிறது நலம். இந்த கையில் எலுமிச்சம்பழம் வச்சு முதிரையை காமிச்சு இப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு லட்சணம் என்ன. ஏதோ ஒரு தேசிகனோ ஒரு ஆளை வந்தாரோ அவள்லாம் ஏதோ ஒரு நிலையை கடந்து பெருமாளை சேவிச்சுட்டா. வைகுண்டவாசேபி நமேபிலாஷாலாம் சொல்லி இருந்துட்டா. தே லிவ்ட் லைக் அஸ் பட் தே வர் நாட் லைக் அஸ். அதுதான் அவளுக்கு வித்தியாசம். எங்கேயோ இருந்துட்டா. நமக்கு அமரியாதா க்ஷுத்ரஹா பாபக்ஷமஹா, இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம். அதனால இந்த அக்ஷதையை கொடுத்துட்டு சில பேருக்கலாம், சுவாமி அக்ஷதை கொடுங்கோ, அக்ஷதை ஆசீர்வாதம் பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா காத்துன்னு இருக்கோமே ஒழிய ஒருத்தரை விழுந்து சேவிக்கிறதுக்கு ரெடியாக காத்துன்னு இருக்கோமானே தெரியல. அதனால் கல்யாணங்களுக்கு போனால் கூட இல்லை நான் வயசில் பெரியவன், அதில் தான் பெருசு, வேறு எதுலேயும் இல்லை. அதனால் இந்த அக்ஷதையை கொடுத்துட்டா அதில் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கே இருக்கப்படாது. நம்ம பெருமாளை நினச்சிட்டு பெருமாள் சுற்றி பாடி பண்ணணுமே ஒழிய நமக்கு ஒரு தகுதியும் இல்லை. அதை எழுத்துப்பட வச்சுக்கோங்கோ. அது வச்சுண்டாதான் வைஷ்ணவ லட்சணம் பொருந்துமே ஒழிய யாராவது விழுந்து சேவிப்பாளான்னு காத்துன்னு இருந்தேள் ஆனந்தாக்கள் மாதிரி உள்ளே போக வேண்டியது தான். ஆதலால் நானேதான் ஆயிடுக, வைஷ்ணவ லட்சணமே நம்ம தப்புன்னு ஒத்துக்கணும். தப்பு பண்ணலனாலும் நம்ம தப்புன்னு ஒத்துக்கணும். ஏன் சுவாமி எவனோ பாம்பு வச்சான் அதெல்லாம் பொண்ணு ஒத்துக்க, அதெல்லாம் எவன் ஒத்துக்க சொன்னான்? வீட்டில் இருக்க தப்பு ஒத்துக்கலாமே. ஆதலால் நானேதான் ஆயிடுக ஒல்லை மீ போந்தார் உனக்கென்ன வேருடைய எல்லாரும் போந்தார் போந்தன்னிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர் என்பா.